கடந்த ஒரு வருடமாக என்னென்னா சிவசங்கரி மேடம் நிகழ்ச்சி வச்சதுலேருந்து அதை அப்படியே சேரிட்டிக்கும் டைவெர்ட் பண்ணோம். எங்கே வாய்ப்பு கிடைக்குன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுலேருந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எழுத்தாளர்கள்னால் வெறும் பேச்சு எழுத்து மட்டும் இல்லை, செயல்லையும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கான்செப்டை கொண்டு வந்துட்டோம். இப்போ இதுவரையிலும் இந்த ஒரு வருஷத்தில் 7 லட்ச ரூபா உதவி பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு மாதமும் நிகழ்ச்சினா அது உதவியோடு தான். அதே மாதிரி சேவை பண்ணுறவங்களையும் கௌரவிக்கணும்னு சொல்லி அப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் 2 பேர் 4 பேர் அந்த மாதிரியும் அவங்களையும் அழைச்சி கௌரவிச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சிகள் ஆரம்பத்தில் எங்கள் வீட்டில் சும்மா ஒரு வீட்டில் தான் ஆரம்பித்து பண்ணோம். அப்போ அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டுக்கு வளர்ந்துருச்சாங்க. இந்தியன் ஃப்ரெண்ட்னஸ் அப்படி தான், ஒன்றும் பிளான் பண்ணி ஆரம்பிக்கல. கூட இருக்கிறவங்களோட சேவை குணம் உள்ளவங்களால் அது பெருசாக ஆச்சு. இங்கேயும் அப்படி தான் நான் என் செலவில் ஆரம்பிச்சிருந்தேன். அப்புறம் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் நாங்களும் எல்லாம் பங்கு கொள்கிறோன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கொண்டு வந்தாங்க. அப்புறம் சேவைக்குன்னு பார்த்தா இப்போ பஞ்சாபன் சார், அவங்க ஜேபி சார், இவரெல்லாம் இருக்கார், மேநாதன், அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே இது பண்ணுறாங்க. எங்கள் டீமில் இருக்கிற தயாளனும் சம்பத் சார், அவங்க என்கிட்ட சண்டை, வெளியிலேருந்துலாம் கொடுத்தா வாங்கிக்கிறீங்க, நாங்கள் கொடுத்தா வாங்க மாட்டேங்க, சரி நீங்களும் கொடுங்க சார்னு சொல்லி அவங்களும் தேவைக்கு வேறு வெளியில் யார்கிட்டையும் பணம் கொடுங்கன்னே கேட்குறது கிடையாது. நிகழ்ச்சிக்காகட்டும் உதவிக்காகட்டும் வாலண்டியராக கொடுக்கறத தான் இங்கே நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். எங்களுக்கு வர ரிக்வஸ்ட்டில் இந்தியன் ஃப்ரெண்ட்லைனரோட ஃபண்டு இப்போ குவைத்துலேருந்து கிடையாது, எங்கள் ஃபேமிலியிலேருந்து அதில் போட்டு அந்த ட்ரஸ்ட்லேருந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே வெளியிலேருந்து யாராவது கொடுக்க வரும்போது அதை அப்படியே ரிசர்வில் வச்சுக்கோம், யாரும் இல்லாதப்போ அதை பயன்படுத்தும். அந்த மாதிரி போயிட்டுருக்குது வரையிலும். இப்போ மாற்றுத்திறனாளி அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்வையற்ற ஒரு மாற்றுத்திறனாளிக்கு பஞ்சாபி சார், அவங்க கோபிநாத் சார் அந்த துறையிலே இருக்கார், அவர் அழைச்சிட்டு வந்திருக்கார். யாராவது நம்ம நினச்சி பார்க்க முடியுமா? பணம் பார்த்தா திரும்பி ஓடிடும். 5000 பணம் அனாதை பணங்களை புதைச்சிருக்காங்க, இன்னும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கும் பஞ்சாபி சார் நான் அதுக்கும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வராங்க. அப்புறம் மேகநாதன் சார் ஒரு சில்ட்ரன்ஸ் அதுக்கு ஒரு 5000. அப்படி இந்த நிகழ்ச்சியில் 35,000 ரூபாய் கொடுக்குறோம். அது நான் இப்போ பஞ்சாபி சார்லாம் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், எல்லாம் இந்த மாதமே கொடுத்துறானா அப்படின்னு சொல்லி நான் கண்ட்ரோல் பண்ணி இல்லாட்டி 1 லட்சத்துக்கு திருப்பிடுவார். எல்லா மாதமும் கொடுக்கணும், அந்தந்த நேரம் வர ரிக்வஸ்ட் செய்யணும் அப்படின்னு சொல்லி போய் கொடுங்கன்னு கேட்கறதுக்கு பதில் கொடுக்குறவங்கள நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எவ்வளோ பெரிய ஒரு கிஃப்ட் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். வந்துட்டான்டா கடைக்காரன் கேட்குறான்னு நினைக்கிற மாதிரி இல்லாமல் அவங்களா கொடுக்குற அந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் இப்போ வரும். இந்த நிகழ்ச்சி கலந்துரையாடல் அப்படிங்கிறத விட ஒரு ஃபுல் மீல்ஸ் மாதிரி எல்லாமே எல்லா விதங்களும் சேவை இதெல்லாம் என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லி செய்கிறோம். அதுக்கு முன்னாடி அதில் வரதராஜன் சார் நமக்கு 40 வருஷம் பழக்கம் எல்லாம், பாலச்சந்தர்லாம் அங்கே அழைச்சிட்டு அதுலேருந்து அவர் எல்லாம் பதிவுலாம் போட்டிருந்தேன், எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவரோட நட்புக்கு அவர் ஒரு பெரிய உதாரணமாக சொல்லலாம். அதை ஆனந்தி கைத்தட்டுங்களேன். அந்த அனுபவிச்சவங்க கைத்தட்டணும், கொய்த்துலேருந்து அனுபவிக்கிறோம்ல. அவங்க 4 தடவை ட்ராமா வந்துட்டார். வேறு யாரும் 4 தடவை கொய்த்துக்கு வந்த மாதிரி தெரில. 4 தடவை 5 தடவை வந்துட்டார் சார். எல்லோரும் விரும்பி கூப்பிடுவாங்க அவர் வரணும் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி டாக்டர் பாஸ்கர் அவரும் ஒரு சமீபத்திய ஃப்ரெண்டு, நிறைய பெரிய சாதனையாளர். அவரோட டாக்டராக ஒரு தொழில் ரீதியாக இல்லாமல் இலக்கிய சைடெல்லாம் நிறையா பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் எப்பயுமே அடுத்தவங்களை பற்றி பேசிகிட்டு இருப்பார், அடுத்தவங்க புத்தகத்தை பற்றி பேசுவார், நிறையா பேசுவார். அதுவும் இதில் உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ ஜேபி சாரோட தம்பி அவர். ஜேபி சார் எப்படி கஷ்டப்பட்டு வந்தாருங்கிறது அவர் புத்தகமே போட்டிருக்காரு, தெரியும். இவரும் அதே குடும்ப சூழலில் தான் வந்திருக்கார். அந்த மாதிரி விஷயங்கள் நேற்று கேட்டார், நான் என்ன பேசணும் அப்படின்ட்டு. நீங்கள் வேறு ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணாதீங்க சார், உங்களை விஷயத்த சொல்லுங்கள் போதும் அப்படின்னு சொல்லி. இந்த நிகழ்ச்சி எப்பயுமே அந்த கெஸ்ட்டை கூப்பிட்றோம், அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி தான் நிகழ்ச்சி. அவங்க பேசுவாங்க, கேட்டுக்குவோம், அப்புறம் நம்ம கேட்போம், அவங்க பேசுவாங்க, நேரத்தை அனுசரித்து. அதுதான் நிகழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். பேனாக்கள் பேரவையின் நிகழ்வுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல்ல நம்ம டாக்டருக்கு ஒரு பலத்த கைத்தட்டலுடன் மேடைக்கு அழைக்கின்றோம். சாய் சங்கரா மேட்ரிமோனி சார், பஞ்சாபகேசன். இன்றைக்கி நமக்கு இரவு உணவு, இன்றைக்கி மட்டும் இல்லை, எப்போவுமே பேனாக்கள் பேரவையில் அவர்கிட்ட சண்டை பிடிக்க வேண்டியதாக இருக்குது சார். இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண, இல்லை அதெல்லாம் முடியாது, உணவோடு தான் எல்லோரும் போகணும், விருந்து கொடுத்தாகணும்னு சொல்லியே இப்படியும் ஒரு மனிதர் எங்கள் கூட இருக்கார். ஆடிட்டர் ஜேபி சார், சௌத்ரி ஃபவுண்டேஷனுங்கிற பேரில் அவரும் ஒரு தொண்டாளர், நிறைய செஞ்சிட்டு இருக்கார். நம்ம பழைய பாடல்கள் கேட்கணும்னா எல்லாத்துக்கும் அவர் சார் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் திரு டிவி வரதராஜன் சார்.
நம்ம அழகாக குரல் கொடுத்த திரு லேனா சார். அது என்ன குரல் மட்டும் அழகுதான். 34 ஆண்டுகளாக பாரத ஸ்டேட் வங்கியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். கவிஞர், ஆன்மீக எழுத்தாளர், கட்டுரையாளர், இலக்கிய விமர்சகர், வாழ்வியல், மனிதம் சார்ந்த கவிதை புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார். மலர்வனம் மின்னிதழ், உரத்த சிந்தனை, கவிதை உறவு அமைப்புகள் இவருக்கு இலக்கிய விருதுகள் வழங்கி கௌரவித்திருக்கின்றன. எழுத்தோடு சமூக உணர்வு மிக்கவர். பல்வேறு நல உதவிகளை ஏழை எளியோர்களுக்கும் பள்ளி மாணவியருக்கும் தாராளமாக வழங்கி வரும் வள்ளலிவர். இவரை சிறப்பு விருந்தினர் நாடக செம்மல் திரு டிவி வரதராஜன் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். பன்முக சேவையாளர் திரு என் வி சம்பத் அவர்கள் திருத்தணியைச் சேர்ந்த சமூக சேவையாளர், தன்னார்வலர், சமூக விழிப்புணர்வு பேச்சாளர். இதுவரை 8000க்கும் மேலாக உறவுகளற்ற மனிதர்களின் பிரேத கடங்களை பிற அமைப்புகளோடு சேர்ந்து நிறைவேற்றியிருக்கிறார். லட்சக்கணக்கில் மரக்கன்றுகளை நட்டு பராமரித்து வருகிறார். சுற்றுச்சூழல், குறுங்காடுகள் பற்றிய விழிப்புணர்வை பள்ளி குழந்தைகளுக்கு இதுவரை 250 மேலாக மேடை பேச்சுகளை நிகழ்த்தியிருக்கிறார். எஸ்சி அகர்வால் தொண்டு நிறுவனத்தோடு இணைந்து இதுவரை 6000 நபர்களுக்கு செயற்கை கை கால்கள், ஊன்றுகோல்கள், சக்கர நாற்காலிகளை வழங்கியிருக்கிறார். 350 மருத்துவ முகாம்கள், 100க்கும் மேலாக இரத்த தான முகாம்கள், 68 முறைகள் இரத்த தானம் செய்தவர் அவர். அவரை பாராட்டுகிறோம். ஏற்கனவே படித்த கவிச்சுடர் தயாளன் அவர்கள் இன்னொரு தடவை பாராட்டுரை வழங்கினாலும் தகுதியானவர் தான். 34 ஆண்டுகளாக பாரத் ஸ்டேட் வங்கியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். கவிஞர், ஆன்மீக எழுத்தாளர், கட்டுரையாளர், இலக்கிய விமர்சகர், வாழ்வியல், மனிதம் சார்ந்த கவிதை புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார். மலர்வனம் மின்னிதழ், உரத்த சிந்தனை, கவிதை உறவு அமைப்புகள் இவருக்கு இலக்கிய விருதுகள் வழங்கி கௌரவித்திருக்கின்றன. எழுத்தோடு சமூக உணர்வு மிக்கவர். பல்வேறு நல உதவிகளை ஏழை எளியோர்களுக்கும் பள்ளி மாணவியருக்கும் தாராளமாக வழங்கி வரும் வள்ளலிவர். இவரை திரு பாஸ்கரன் அவர்கள் கௌரவிப்பார். எங்களோட இந்த வீடியோ ஜிம்மிங்ஸ் எல்லாம் அவர் தான் பூந்து விளையாடுறாரு. அவரையும் நான் கண்ட்ரோல் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த நிகழ்ச்சியில எங்க கூட பங்கு கொண்டிருக்கிற டிஎன்ஆருக்கும் ராதா சிவகுமார் அவர்களுக்கும் ஒரு ஆனர் பண்ண விரும்புகிறோம். வந்துருங்க. எல்லோருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இந்த பேனாக்கள் பேரவை ஒவ்வொரு தடையும் விழாவிற்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார். அது தவறாமல் நான் வந்துடுவேன். ஒரே ஒரு விழாவில் என்னால் வர முடியாமல் போயிடுது. இது என்னென்னா நல்ல ஒரு அற்புதமான மனிதர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எனக்கு. நிறைய நல்ல விஷயங்கள் அவர் பண்ணுற, நிறைய தான தர்மங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு இது ஒரு சென்டராக அமைஞ்சிருக்கு பேனாக்கள். அது என்சி மோகன்தாஸ்க்கு ஒரு பெரிய கைத்தட்டி கொடுக்கணும். ஒரு எளிமையான மனிதர். அவரோடு இவ்வளோ அவர் துபாயிலையும் அந்த இதுலேயும் நிறைய விழாக்கள் நடத்தி நிறைய பேர் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து வரவழைச்சு நிறைய பேர் கௌரவப்படுத்திருக்கேன். நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இங்கே வந்து நடத்திட்டு இருக்காரு இதை. அவர் வந்து ஒரு பெரிய பார்த்தா அந்த மாதிரி தெரிய மாட்டேங்குது. அவர் பார்த்தாக்க எல்லா விழாக்கும் வந்துடுவார். அவர் இங்கே கூப்பிட்டாலும் தெரிஞ்சதுன்னா அவர் வந்துடுவார். சார் நான் வந்திருக்கேன் அப்படின்பார். ரொம்ப கில்ட்டியாக இருக்கும் சில சமயம். நேற்றுக்கு நான் விழா வந்து அவருக்கு நான் குடும்பம் மறந்து போயிட்டேன். கரெக்டாக வந்துட்டார் 6:30 வந்து என்னை வந்து பார்த்தாரு. ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவார். பார்த்தோன்னே சார் மன்னிச்சிருக்கேன் சார், இது மறந்து போயிட்டேன், நீங்கள் வந்து ரொம்ப கௌரவம் அப்படின்னு சொல்லுவேன். அதனால ஒரு அற்புதமான மனிதர். இன்றைக்கி நாடக உலகத்தில் வரதராஜன் நம்பர் 1. இந்த மாதிரி ரிலீஜியஸ் ட்ராமா போடல, தியாகராஜர் பற்றி ட்ராமா போட்டார். அதில் வந்து ராம 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 ராம் ராம 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 சீதா ராம ராம ராம் இது போட்டு நான் பார்த்துட்டு நானே ஒரு 8 ட்ராமா மெட்ராஸில் போட்டு நான் ரசிச்சிருக்கேன். முதல் ரோல உட்காந்துட்டு அப்படி பார்த்து கூட எனக்கு அழுக்கிறாது.
140 ட்ராமாக்கு மேலே போட்டிருக்காரு அவர் வந்து கிளீவ்லண்ட் சுந்தரர் ஒருத்தருக்கார், ஒரு அமெரிக்காவில் வந்து நிறைய நாடகம் இதெல்லாம் நிறைய சங்கீத கலை நடத்திட்டு இருக்கார். இவர் வரதராஜ் வந்து அவர்கிட்ட உட்காந்துட்டு கேட்குறாரு, நான் அவர்கிட்ட உட்காந்துருக்கேன், சார் நீங்கள் அமெரிக்கா அழைச்சி போங்க சார், இந்த ட்ராமாவை நான் அமெரிக்காவில் போடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ என்னப்பா கேட்குற, அமெரிக்காவில் போடுறாங்க 8 பேர் ஆச்சு 12 லட்சம் ஆகும், யார்கிட்ட இருக்க ஃப்ளைட் ஃபேரு, அங்கே நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன், ஆனால் யார் முடியாது. எனக்கு என்னென்னா உள்ளூர் என்னென்னா 3 லட்சம் ஜனங்களுக்கு மேலே அங்கே அமெரிக்காவில் தமிழ்காரன் இருக்கா. இந்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா, விஷ்ணு சஹஸ்ரநாமம் கூட சொல்ல வேண்டாம், எதுவே ராமரே காட்சியை அளிக்கிறாரு, இந்த ராமராவ் சொன்னாலே பொறுமை அப்படிங்கிற இந்த மெசேஜ் அங்கே போடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அந்த டயத்தில் அவர் கிளீவ்லண்ட் சுந்தரி அப்படி முடியாதுன்னு உடனே நான் பக்கத்தில் சொன்னேன், சரி எவ்வளோ சார் ஆகும் அப்படின்னு கேட்டேன். அது என்ன 10-12 லட்சம் ஆகும்பா, அவ்வளோ ஈஸி இல்லை ஜேபி அப்படின்னார். சார் அது 12 லட்சம் நான் தரேன் சார்னு. அவருக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்படியா ஜேபி நீ சொல்லிட்டேன், உடனே அரேஞ்ச் பண்ணுறேன், 10 நாம அவருக்கு அமெரிக்கா அரேஞ்ச் பண்ணிட்டார். அதுவே 2 நாள் நான் பணத்தையும் கொடுத்தேன். 10 ட்ராமா ஒரு நாள் அவர் கூட போயிருந்தேன், எல்லா ஜனங்களும் 10 ட்ராமா அவர் போட்டாருங்க, போட்டு 1 மாதம் இருந்தவங்க. அந்த அளவுக்கு இப்போ வெள்ளி மாறிச்சது. இப்போ அதே மாதிரி மும்மூர்த்திகள் ட்ராமா போட்டிருக்கேன், அதையும் நான் அமெரிக்கா ஏற்பாடு பண்ண வச்சுட்டுருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கேன் அந்த ட்ராமா. நான் இப்போ கிருஷ்ணானந்த சபாவில் போடுறேன், 8ஆம் தேதி நான் போடுறேன், என்னோடய பேனரில் இப்போ நடத்துகிறார். அதனால் அவருக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுக்க வரலாறு இருக்கு. எவ்வளோ ஸ்ரத்தையாக எடுத்துட்டு அவர் பாபா ஜெயஸ்ரீ இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளெலாம் பிடிச்சி வந்து எவ்வளோ சத்தியாக இந்த பாட்டெல்லாம் பாட வச்சு ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காரு. ரொம்ப அவர் வந்து இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணது அவர் வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம், ஐம் டெல்லிங் யூ. ரொம்ப பெருமையாக இருக்குது அவருக்கு. நான் ரொம்ப ஃப்ரெண்டு, நெருங்கிய நண்பன்லாம், ரொம்ப ஃப்ரெண்டு. என் பிரதர் பற்றி சொல்லணும். பிரதர் வந்து எனக்கு 3 வயசாக அவர் சின்னவோம். நான் வந்து எனக்கு அதிகமாக படிப்பில் எனக்கு அதிகமாக இது கிடையாது, ஏதோ ஆடிட்டிங் படித்து லாயர்கிட்ட படிச்சுட்டேன். ஆனால் படிப்பில் எனக்கு அவர் ரொம்ப கெட்டிக்காரன். எங்கள் மாமா எல்லாம் ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜி, ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ், அங்கே வளர்ந்தான் அவர் 7-8 வருஷம். அதனால் அந்த படிப்பு தான் அவனுக்கு மெயின் அங்கே இருக்கும். எஸ்எல்சி போது நாளைக்கு காலமே 8:30 மணிக்கு பரிசை, முதல் நாள் ராத்திரி சினிமாவுக்கு போகிறேன், சாந்தி தேட்டர் சினிமாவுக்கு போவோம், நைட் ஷோ. அதுவும் 1:30 மணிக்கு வந்துட்டு அப்புறம் 8 மணிக்கு ஸ்கூல் போய் எக்ஸாம் எழுதிட்டு வருவான். ஸ்கூல் ஃபஸ்ட்டு வருவான், ராமகிருஷ்ணா ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தான். அதேமாதிரி மெரிட்லேயே அவனுக்கு மெடிக்கல் கிடச்சிது. 8 பேர் மெரிட்டில் மெடிக்கல் கிடச்சிது. முதல் வருஷம் கிடைக்கல, 2வது வருஷம் அப்ளை பண்ணோம். இந்த 8 பேரில் கருணாநிதி இருந்தபோது, கலைஞர் இருந்தபோது 8 பேர் ஒருத்தோம். ஐம் ரியலி ப்ரௌட் ஆஃப் ஹிம். எங்கள் வீட்லேயே அவன் வந்து படிப்புங்கிற எடுத்துகிட்டு எங்கள் பிரதர் விட்டான். அவன் தான் அவ்வளோ அழகாக நல்லா படித்தவன். அவன் வந்து இன்றைக்கி ஐ டோன்ட் நோ வாட் இஸ் கோயிங் டு டெல் யூ அபௌட். இன்றைக்கி வந்து என்னுடைய பிரதர் டாக்டர் பாஸ்கரனையும் டிவி வரதராஜையும் அவங்க 2 பேரும் பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்து கூப்பிட்டுருக்கேன். என்னை தலைமை தாங்க சொல்லியிருக்கேன், நான் தலைமை தாங்க. அவங்க 2 பேரும் பேசுகிறத நான் கேட்கறதுக்காக நான் அன்போடு வந்திருக்கேன். எல்லோரும் நம்ம சேர்ந்து அவருடைய அவங்க பேச்சை இப்போ கேட்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இனிய மாலை வணக்கம். இது ஒரு பொன் மாலை பொழுது சொன்னாதான் எனக்கு அடுத்த வரையே வரும். பேனாக்கள் பேர் நிகழ்ச்சினாலே அது பொன் மாலை தான். ஏன்னா அதை நடத்தப்படுது யாரு? 3 எழுத்தில் மூச்சு இருக்கிற என்சிஎம். அவர் சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா அவர் ஒருத்தருக்குனால தான் இந்த மாதிரி அமைப்பை நடத்துறதுனால கண்டிப்பாக வந்து அவரை நினைக்காம இருக்க முடியாது, சொல்லாமல் இருக்க முடியாது. அவர் பெரிய கைதட்டு கொடுக்கலாம், அவர் நினைச்சாலும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும். இந்த அவையிலே, இந்த மேடையிலே நான் இவரோடு இருப்பதை பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கின்றேன். வாழ்க்கை என்பது ஒரு பயணம். லைஃப் இஸ் எ ஜேர்னி, லைஃப் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாத்தையும் விட ஷேக்ஸ்பியர் என்ன சொல்கிறாரு? லைஃப் இஸ் எ ட்ராமா. வாழ்க்கை ஒரு நாடகம், எல்லாம் காட்சிகள் தான். இப்போ நடக்கிறது காட்சி தான், பட் இதுக்கெல்லாம் ரிஹர்சல் கிடையாது. அவர் பரதராஜன் சார் வந்து பண்ணுற ட்ராமா இருக்குது, அதுக்கு ரிஹர்சல் இருக்கும், அப்படிலாம் வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இது ரிஹர்சல் இல்லாத ட்ராமா. இன்றைக்கி எப்படி நடக்க போகுது, என்ன கொடுக்க போகிறாங்க, நைட் எப்படி சாப்பாடு இருக்க போகுது, எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. ஸோ வாழ்க்கை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் சஸ்பென்ஸ் தான். ஸோ அதனால் இந்த மேடையிலே நாடக பிதாமகர், அடிக்கடி அவர் பேர் எனக்கு வந்து என்ன ஆகும், பரதராஜங்கிறது நான் மறந்து போய் தியாகராஜன்னு சொல்லிடுவேன். ஏன்னா தியாக பிரம்மமாக வந்து அந்த ட்ராமாவை போட்டார் இல்லையா, பெரிய கைதட்டு கொடுத்துடலாம், அவ்வளவு பெரிய வரவேற்பு.
நான் ரொம்ப அவர்கிட்ட நெருங்கி பழாட கூட அவருடைய ரசிகர்களில் கண்டிப்பாக நானும் ஒருவன். சார், we are fortunate to share this stage with you, sir. This is a wonderful people here. As Mohandas already said, everybody, is a storehouse of knowledge, storehouse of the எல்லாம் கவிஞர்கள், எல்லாம் நினைச்சா கவிதை எழுதக்கூடியவங்க, அவ்வளவு திறமைசாலிகள். அப்படி சொன்னார். இங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா பயங்கர திறமையாளர்கள், எல்லாரும் ஒவ்வொரு விதத்தில் ஒரு திறமை இருக்கும். இதில் நானும் ஒரு உறுப்பினர் இருக்கிறது நான் உண்மையிலே மோகன்தாஸ் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் கொடுக்குற அமௌண்ட் ஒன்றும் இல்லைங்க, ஸ்மால் அமௌண்ட். இன்ஃபேக்ட் ஐ விஷ் தட் ஐ ஷுட் கிவ் மோர். இன்ஃபேக்ட் ஐ செலிப்ரேட்டட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு திஸ் ஒன் ரிப்பப்ளிக் டேயில், பொங்கல் டேயில். அதெல்லாம் நான் பெருமைக்காக சொல்லிக்கல. ஒவ்வொருத்தையும் அந்த பணத்தை கொடுக்கும்போது அவங்களுடைய மகிழ்ச்சியை பார்க்கும்போது என் கண்ணிலேருந்து தாரத்தரையாக தண்ணி வரும். இவங்களை பார்த்தீங்கன்னா கண் பார்வை கிடையாது, எங்கேயோருந்து வராங்க, இந்த 20,000 கொடுக்கறதுக்கு வராங்க. அதெல்லாம் கொடுக்கும்போது இருக்கக்கூடிய இன்பம் தான் ஜாஸ்தி, அவங்க வாங்குறத விட நமக்கு தான் இன்பம் ஜாஸ்தி. இந்த சான்ஸை எனக்கு வழங்கிய மோகன்தாஸுக்கு நான் தான் நன்றி சொல்லணும். நான் செய்கிறது பெரிய காரியம் இல்லை. மோகன்தாஸ், ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ. டெஃபினெட்லி இந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் எப்பவுமே தொடரும், தாராளமாக நம்ம பண்ணுவோம். ஓகே, ஸோ வித் தீஸ் திங்ஸ் 2 வரி எல்லாருக்கும் புது வருஷம் முதல்ல பார்க்கறதுனால, ஒளிமயமான எதிர்காலம் நம் உள்ளத்தில் தெரிகிறது, இந்த உலகம் பாடும் பாடலோசை காதில் விழுகிறது, ஒளிமயமான எதிர்காலம் நம் உள்ளத்தில் தெரிகிறது. Wish you all a wonderful 2026. I'm happy to share with you 3 days back I'm blessed with a female grandchild. நான் இந்த குரூப்லையும் போட்டிருந்தேன். இந்த தாத்தாங்கிறது தான் பெரிய ப்ரொமோஷன். ஆல்ரெடி ஐ காட் 2 grandsons. இது மகாலட்சுமி எங்கள் வீட்டுக்கு பிறந்திருக்காங்க. இந்த ஹாப்பி நியூஸையும் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இதுக்குள்ள ஸ்வீட் பார்த்தீங்கன்னா நைட் டின்னரில் உங்களுக்கு கொடுத்துருவோம். அதுலேயே இருந்திருக்கோம். Thank you for the opportunity. And above all, Dr. Bhaskar is my family doctor. So he knows ins and outs of myself. So health centerல அப்படி ஒரு பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு பெரிய கல்கட்டுங்களா, பிகாஸ் பன்முகம்னு அவர் தான் பண்ணுவோம். பக்கத்துலேயே இருக்காரு லேனா பற்றி கேட்க வேண்டியதில்லை. ஜேபி சார் நேற்று கூட பெரிய ப்ரோக்ராம் பண்ணி 5 பேருக்கு பெரிய அவார்ட்ஸ் கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்போடு இருக்கிறது எனக்கு பெருமை. விஷ் யூ ஆல் வெரி குட் லக் and all the best. If I have exceeded by 2 minutes or 3 minutes, please excuse me. Thank you, Mohandas. Thank you. ஜே பாஸ்கர்கிட்ட மைக்கை கொடுத்துருவோம். அவர் கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறம் இன்ட்ராக்ஷன். அவருக்கு 1/2 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கோம். ஏன்னா குறைச்சிக்கிறோம், வேறு வழி இல்லை. ப்ளீஸ். ரொம்ப முக்கியமான சமூகத்தில் ஏதாவது ஒரு வகையில் மிக முக்கியமாக இருப்பவர்களை கூப்பிட்டு அவங்களோட ஒரு அளவலாவல் உரையாடல் மாதிரி அவங்க ஆரம்பிச்சிருக்க ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி இது. இதில் என்னையும் கூப்பிட்டாங்கன்னு தான் தெரியல. ஏன்னா டே இன் அண்ட் டே அவுட் நமக்கு ஒன்றும் பெரிய சாதனைகள்லாம் இல்லை. எல்லா டாக்டரும் தானே ஊசி போடுறாங்க, எல்லா டாக்டர் தான் வந்து கொடுக்குறாங்க. எல்லாரையும் போல ஒரு டாக்டர் நம்ம இதை கூப்பிட போகிறாங்கன்னு இருக்கும். ஊசியை போட மாட்டேன். முன்னாடி உட்காந்து தான் நான் வேடிக்கை பார்த்து பழக்கம். இங்கே சீட்டில் உட்கார வச்சுட்டு நம்மளை பற்றி பேசும்போது கொஞ்சம் வெக்கமாக இருந்தது. அதெல்லாம் உண்மையே சொல்லணும், தட் இஸ் த கரெக்ட் வேர்ட். வெக்கமாக தான் இருந்தது. அவ்வளோ தூரத்துக்கு ஒன்றும் பெரிய சாதனைலாம் ஒன்றும் பண்ணல. முதல்ல மறக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய நன்றிகள் எல்லாம் சொல்லிடுறேன். முதல்ல மோகன்தாஸ் சார், அவர் என்சிஎம் பார்த்தாலே எனக்கு பயம். எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க பாருங்க. அவர் ஒரு மீட்டிங்கில் குவிகமுக்கு ஒரு மீட்டிங் அவர் நடத்த சேர்ந்த டிஎம்எஸ் பற்றி ஒரு மீட்டிங். அதுக்கு நானாக அந்த ஃபங்க்ஷன் காம்பேர் பண்ணேன். எனக்கு தெரியல, நான் பண்ணுன்னு சொல்லிட்டேன். இவர் ஒரு செகண்டுக்கு இப்படி இருக்கணும் அப்படின்னு டைரக்ஷன். ஏன்னா பர்ஃபெக்ஷன் தானே வேணும், டைம் வேறு பார்த்துக்கணும். ஸோ என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அது ரொம்ப பயம். ஆனால் அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு பலாப்பழம் மாதிரி வெளியில் அப்படி சொல்லுவார். உள்ளுக்குள்ளே சச் அ நைஸ் பர்சன். எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கார் 2 தடவை. அப்புறம் என்னை பார்த்து நிறைய தடவை பேசியிருக்கோம். அதெல்லாம் பெருனா டைம் இருக்காது. ஸோ என்சிஎம் பொறுத்த வரைக்கும் இது வெரி ஒண்டர்ஃபுல் பர்சன். முக்கியமாக அவரோட பேசிஸ் நீ யாராவனா இது ஹெல்ப் பண்ணுறியா சொசைட்டிக்கு ஒன்று முன்னாடி கூட்டின்னு வந்துடுவேன். அந்த வகையில் தான் என்னை கூப்பிட்ருப்பார் நான் நினைக்கிறேன். ஏன்னா
கிட்டத்தட்ட 83லேருந்து 40 வருஷம் 42 வருஷமாக பப்ளிக் ஹெல்த் சென்டர் வெஸ்ட் மாம்பலம். அதில் வந்து என்னோடய ஒர்க் வந்து சர்வீஸ் தான். அங்கே சம்பளம்னு ஒன்று பெருசாலாம் கிடையாது. கவர்மெண்ட்டோடலாம் கம்பேர் பண்ணேன்னா சம்பளம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு நாள் விடாமல் கிட்டத்தட்ட 42 வருஷமாக நான் பப்ளிக் ஹெல்த் சென்டரில் பேஷண்ட்ஸ் தான். கிட்டத்தட்ட அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ஃபேமிலி எனக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க. எனக்கே மறந்து போய்டும். அவங்க வந்து சார் 20 வருஷம் முன்னாடி அவங்க பார்த்துருக்கேன், 10 வருஷம் முன்னாடி பார்த்துருக்கேன், கொஞ்சம் வயசாகிடுச்சு சார்னு வந்து உண்மையெல்லாம் சொல்லிட்டு போவாங்க. கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். அது பரவாயில்ல, டாக்டருக்கெலாம் தலை நினச்சா இல்லை முடியலன்னா நல்லது, எக்ஸ்பீரியன்ஸ் நினச்சிவாங்க. அதனால் 40 வருஷமாக அந்த சர்வீஸ் பண்ணிருக்கேன். அதுக்காக என்னை இந்த ஒரு பேனாக்கள் பேரவையில் என்னை கூப்பிட்ருக்காங்கன்னு கூட நான் என்னையே சொல்லிட்டு ஒரு காரணம் நானே சொல்லிக்கிறேன், என்ன காரணமாக இருக்கும். எங்கே வாழ்க்கை தொடங்கும், நான் பாடிடுவேன், வாழலாம் திட்டுவேன் என்ன. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பயணம் இதுதான் பாதை என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும், மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்து விடும். இதுதான் என்னோட வாழ்க்கை. கண்ணதாசன் அவர்கள் சொன்னது வந்து வரிக்கு வரி என்னுடைய வாழ்க்கை. என்னென்னா இது நானும் பிரதர் ஜேபியும் அவ்வளோ அப்படி தான் வந்திருக்கோம். ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வில் வந்து ரொம்ப சோகத்தை சொல்லி நாங்களாம் கஷ்டப்பட்டோம் சொல்கிறேன். எல்லாரும் படுற கஷ்டம்தான் பட்டிருக்கோம், நாங்களும் கொஞ்சம் கூட கஷ்டப்பட்டோம். அவ்வளோதான். நான் முதல்ல வாங்கி ஒரு டெரிகாட்டன் ஷர்ட் வாங்கி என் களவெடுத்து எனக்கையும் தச்சு போடுற ஷர்ட்டை அவர் வாங்கி கொடுத்தது தான். அது வரைக்கும் மாமா போட்டது, சித்தப்பா போட்டுனது, அவங்க போட்டது இல்லை காட்டன் சட்டை எதை வாங்கி போட்டது. டெரிகாட் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த சட்டை மெடிக்கல் காலேஜ் சேர்ந்தபோது முதல் நான் எனக்காக அளவெடுத்து தைத்து கொண்ட சட்டை என் பிரதர் வாங்கி கொடுத்தது தான். அந்த மாதிரி வாட்ச் வாங்கிக்கணும். ஆனால் பல்ஸ் பார்க்குறதுக்கு வாட்ச் வேணும் இல்லை. இப்போ தான் அந்த செகண்ட்ஸ் முள்ளெல்லாம் வருது. பல்ஸ் பார்க்கணுன்னா உங்களுக்கு வாட்சில் செகண்ட்ஸ் முள் இருக்கணும். வாட்சே கிடையாது. ஒரு வாட்சு கட்டினேன். 75 ரூபா ஃபேவர் லூபா வாட்ச். அப்போது சத்யம் தேட்டரில் சிட்டி பாபுன்னு ஒரு மேனேஜர் இருந்தார். ஒரு தடவை சினிமாவுக்கு போனோம். சினிமாவுக்கு போனபோது பேசினபோது சிட்டி பாபு டாக்டர் சேர்ந்தது, என் பையன் தம்பியை டாக்டர் சேர்ந்துருக்கேன். இப்போ எல்லா இடத்துலையும் சொல்கிறேன், இப்பவும் சொல்லின்னு இருக்கான். என் பிரதர் கிளினிக்கல் நியூராலஜிஸ்ட் அப்படின்ட்டு பெருமையாக சொல்லிப்பான். எனக்கு இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்கும். அவங்க எதாவது கேட்டாங்கன்னு தெரியாத சரியாக இல்லை நாளைக்கு திட்டுவாங்களேன்னு. அது பரவாயில்ல, ஏன்னா டாக்டர் எப்போவுமே எல்லாமே சரியாகுன்னு சொல்ல முடியாது. ஸோ சிட்டி பாபு டாக்டராக இருக்காங்க. அப்படியா, வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு கையை பார்த்தார் அவர் வாட்சில். வாட்சே இல்லை வாட்ச் அப்படின்னு இவன் சொல்கிறார் மெதுவாக. அவர் உடனே அவர் கையில் கட்டி இந்த வாட்ச்சு, ஏன்னா நாளைக்கு எனக்கு புது வாட்ச் வருது, இதில் செகண்ட்ஸ் முள்ளா இருக்குது, இது கட்டினா அப்படியே கட்டினேன். சத்யம் தேட்டர் வாசலில். அதுதான் நான் வாங்கிட்டு கட்டின முதல் வாட்ச். ஸோ வாழ்க்கையில் பல முதல்களுக்கு காரணமாக இருந்தவர் என்னுடைய பிரதர் ஜேபி. மெடிக்கல் காலேஜில் சேரத்துக்கு அப்ளிகேஷன் போடுறது கூட அவர் தான். கடைசியாக நான் போட மாட்டேன்னு சொல்லி இருந்தபோது அந்த அவசரமாக மவுண்ட் ரோட் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு போஸ்டல் ஆர்டர் வாங்கணும், 50 ரூபாய்க்கு வேணும். அது வாங்கி போட்டு கடைசியாக அவன் பாக்ஸ் எடுத்துன்னு போகிறான் உள்ள. நேராக போய் கடைசியாக போட்டேன். ப்ராப்ளம் அதனால எடுத்தோன்னு கொடுத்துட்டாங்க உங்களுக்கு சீட்டு மேலே இருந்திருக்கு. ஸோ ஆனால் ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு ஸ்டெப்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணியிருக்கார் ஜேபி. அதனால் முதல் நன்றி என்னுடைய பிரதர் ஜேபி அவர்களுக்கு. ஒருவரையும் அந்த ட்ராமாவுக்கு போகும்போது நான் வந்து நினச்சிப்பேன், இந்த தடவை அழக்கூடாது, கண்ணில் தண்ணி வரக்கூடாது. ஒருவரையும் சபாபதிக்கு வேறு இல்லைன்னு அந்த பாட்டு சீன் வந்த உடனே கண்ணில் தண்ணி வந்தே ஆகும். அதுதான் தியாகராஜா ட்ராமா. அதில் வந்து அவ்வளோ தடவை பார்த்துருக்கேன். ஒரு உதவியும் போவேன், அவர் சொல்லி எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சார். டாக்டர் வந்திருக்காருன்னு சொல்லுவார். கடைசியில் எந்த சீட்டில் உட்காந்து கண்டுபிடிச்சிருவார். ஆனால் ஒரு உதவியும் போட்டி போடணும், இந்த தடவை அழக்கூடாது அப்படின்னு. நான் பார்த்த 5 தடவையும் நான் எழுதியிருக்கேன் கண்ணில் தண்ணி. அவ்வளோ சிறப்பான ஒரு நாடகம் அப்படிங்கிறது வந்து எல்லாம் ஒரு துணுக்கு தோரணங்களாக இருக்காமல் ஒரு நாடகம் என்பது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் இந்த மாதிரி இசை கலந்த இசை நாடகங்கள்லாம் அவ்வளோ பண்ணுறது ஈஸி இல்லை. அதை ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்க டிவி வரதராஜன் அவர்களுக்கு நன்றி. ஏன்னா அவரை மாதிரி சாதனை படுத்துறதுக்கு முன்னாடி நான் பக்கத்தில் உட்காந்து நானும் கூட சாதனை வடிவேல் சொல்கிறேன், நானும் ரவுடி தான் வந்து உட்காந்துறேன்.
அதுக்கு என்சிஎம்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லுவேன். பரவாயில்ல உட்காருங்க சார், ஒரு சீட் இருக்குன்னு சொல்லி உட்கார வச்சேன். சார் தேங்க்ஸ். அந்த மாதிரி தன்னுடைய சும்மா ஒரு குரூப் சேர்ந்து சாப்பிட்டோம் அரட்டை அடிச்சுன்னு போனோம் இல்லாமல் அது ஒரு அந்த அந்த கூட்டத்திற்கு அந்த உரையாடல்களுக்கு அந்த இதுக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்கணும் அப்படிங்கிற முறையில் நிறைய பேருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அவர் குவைத்லேருந்தே தெரியாமல் போயிட்டு அவரை பற்றி ரொம்ப தெரிஞ்சுதான் நிறைய ஃபோட்டோவில் வந்திருப்பேன் அவரோட. அவ்வளோ உதவிகள் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கூட்டத்தில் இது வந்து என்னை அவரையும் வரதராஜனை பற்றியும் எல்லாருக்கும் தெரியும், என்னை பற்றி தெரியலன்னா கூட ஏதாவது சொன்னால் அது புரிஞ்சு போயிடும், அவ்வளோதான். ஆனால் இதோட பர்பஸ் பிஹைண்ட் திஸ் மீட்டிங் என்ன அப்படின்னா அந்த இயலாதவர்களுக்கு முடியாதவர்களுக்கு உதவுவது அப்படிங்கிறதுங்கிறது பெரிய ஒரு கான்செப்ட். அதுக்கு நமக்கு என்சிஎம் கம்ப நன்றி சொல்லணும். அந்த அந்த அம்மாவை பார்த்தீங்கன்னா அவங்க உலகமே தெரியாது, அவங்களுக்கு இருட்டு தான் அவங்க வாழ்க்கையை இல்லையா. ஒரு பார்வை இல்லைன்னா யோசிச்சுப்பார். அவங்களுக்கு வந்து ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்து பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். அதனால் இந்த பேனாக்கள் பேரவை குரூப் அது ஒரு பெரிய குரூப். அதை பற்றி பேசினா ரொம்ப நாள் ஆகிடும். அந்த பேனாக்கள் பேரவை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சிறப்பானவருக்கு கோஆர்டினேட் பண்ணி அவ்வளோ நல்லா பண்ணுறாங்க. சாய் சங்கரா சார் பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்ன ஃபேமிலி டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன ஃபேமிலி டாக்டர் யாராவது சொன்னாங்க என்ன அர்த்தம்னா அந்த ஃபேமிலியில் எனக்கு தெரியும் அவங்கள, அவ்வளோதான். அவர் ஃபேமிலி டாக்டர்னா எல்லோரையும் ட்ரீட் பண்ணுற டாக்டர் இல்லை. என் ஃபேமிலி அவருக்கு தெரியும், அவர் ஃபேமிலி எனக்கு தெரியும். அந்த மாதிரி தான் ரொம்ப நான் ட்ரீட்லாம் பண்ணேன். நல்லா இருக்கார் அவர். நாகேஷ் சொல்கிற மாதிரி சார் நான் பழைய பேஷண்ட் சார் 2 தடவை வந்திருக்கேன் சார், இருக்க முடியாதே அப்படிமா. அந்த மாதிரி அவர் நல்லா இருக்காருனால என்னோடய பேஷண்ட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தால் கூட அவர் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா வாலண்டரியாக வந்து ஹெல்ப் பண்ணுறது. அந்த சர்வீஸ் மைண்ட் வந்து எல்லாருக்கும் வராது. அவர் எவ்வளோ ஃபிசிக்கலாக முடியலன்னா கூட எல்லா இடத்துக்கும் வந்து உதவி பண்ணார். அதனால் அவரோட இந்த மேடையில் இருக்க நன்றி. பள்ளித்தோழன் லேனாவை பற்றி நான் சொல்லணுன்னா நான் என்னையை பற்றி சொல்லிக்கிற மாதிரி தான். 40 வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு ஃபேமிலியோடு ஒரு ஃபஸ்ட்டு நாங்கள் மீட் பண்ணோம். ஒரு 20 வருஷம் 25 வருஷம் இருக்கும். அவரோட பண்ணையில் மீட் பண்ணி எல்லாம் ரிவைவ்டு. ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா என்ன, நட்புன்னா என்ன, நட்புக்கு இலக்கணம் என்ன, நட்புங்கிறது எப்படி நம்ம அதை அவங்களோட பண்ணைக்கு போனவங்களுக்கு தெரியும். மதுராந்தகத்தில் ஒரு பண்ணைக்கு நாங்கள் ஒரு 10-15 பேர் எப்பவும் போவோம். ஒரு 3 மந்த்ஸுக்கு வருது, 4 மந்த்ஸுக்கு வருது. இவர் ஓடி போய் காப்பி எடுத்து வந்து அது பண்ணி கெஸ்ட்டை வந்து எப்படி வந்து பண்ணணும். நாங்களாம் கூட வாடா போடான்னு பேசிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான். இருந்தால் கூட அந்த வீட்டுக்கு வரவங்களை எப்படி கவனிக்கணுங்க அப்படி ஒரு எல்லாம் செய்து அது ஒரு வகை. 2வது அவர் மோகன்தாஸ் கரெக்டாக சொன்னார். எழுத்து செல்வர், கலைமாமணி அப்படின்னு நிறைய எங்கேயோ வானம் தொட்டு உயரத்தில் இருக்கிற லேனா அவர் இலக்கிய உலகம் பொறுத்த வரைக்கும், பத்திரிகை உலகம் பொறுத்த வரைக்கும். என்னோடய ஒரே குவாலிஃபிகேஷன் அவர் வந்து என்னை பற்றி இவ்வளோ வசதியாக சொல்கிறதுக்கு ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான். அவனோட 1 வருஷம் ஸ்கூலில் படித்தேன், அவ்வளோதான். அதை தவிர எனக்கு வேறு ஒரு மதிப்பும் இதுவும் கிடையாது. அதனால் அந்த 1 வருஷத்துக்கே இவ்வளோ பீத்திக்கிறோன்னு பார்த்துங்க. நாங்கள் 12 வருஷம் படித்தா எவ்வளோ பேத்திட்டு உங்களுக்கு டைம் போகாது. உங்களுக்கு எனக்கு 30 நிமிஷம் கொடுக்கும், பத்தாது. அந்த 1 வருஷம் இருந்தால் கூட அவ்வளோ நட்பு என்பதற்கான இலக்கணம் லேனா அவர்கள். லேனாக்கு நன்றி. ஏன்னா அவ்வளோ என்ன சொன்னது நான் ரொம்ப நாள் யோசித்தேன், யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஃபோட்டோலாம் வந்த பிறகு தான் என்ன மாதிரி இருக்காடாது நீங்கள் அவ்வளோ நம்பிக்கை அவ்வளோ தூரம் யோசிச்சு சொல்லியிருக்கார். இல்லை உங்களை நிறுத்த சொல்லி வரல, ஒரு இடையூறுக்கு காரணம் சொல்லிடணும். நேற்று அவங்க ஜேபி சாரோட நிகழ்ச்சியில் சார் பார்க்கும்போது ரொம்ப தயங்கி என்கிட்ட வந்தார். சார் எனக்கு ஒன்றும் புரியல, நான் என்ன பேசணும் அப்படின்னு கேட்டார். அவர் புஸ்தக விமர்சனம் அது இதுன்னு ராத்திரி ஃபுல்லாக படித்து கொண்டு வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணுவார், மேடையில் பாராட்டு எல்லாம் நிறையா பண்ணுவார். அவர் நிகழ்ச்சியில் என்ன பேசணும்னு தெரியலண்ணா. நான் சொன்னேன் எல்லாம் அடுத்தவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இங்கே உங்களை பற்றி தான் பேசணும்னு சொல்லியிருந்தேன், அதை மறந்துட்டார். அடுத்தவங்கள பற்றி தான் இங்கேயும் பேசிக்கிட்டு இருக்கார். உங்களோட அனுபவங்கள், நீங்கள் எப்படி கடந்து வந்த பாதை, எப்படி இதெல்லாம் கடந்து வந்தீங்கிறத எங்களுக்கு சொல்லுங்கள். அது மற்றவங்களுக்கும் ஒரு ஊக்கம் உற்சாகமாக இருக்கும், தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள ஒரு இது. அதனால் தயவு செஞ்சு அந்த விஷயங்களை சொல்லுங்கள். மீதி 15 நிமிஷத்தில் அதை பேசிடலாம். டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு வந்து
பிறந்த உடனே எனக்கு டாக்டர் ஆனான்னு ஆசை. லப்டப் சத்தமே கேட்டுது எனக்கு. டாக்டர் தான் ஆகணும் வாழ்க்கையில், அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை எனக்கு. டாக்டருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீ நேச்சுரல் சயின்ஸ் படிக்கணுங்கிறதே தெரியாது எனக்கு. நிறைய மார்க் வந்தது எஸ்எல்சியில். அது கூட அப்படி தான் சொன்ன மாதிரி சினிமா போவேன், அரட்டை அடிப்பேன். அது படிப்பு அது மட்டும் நேச்சுரலாக வந்தது. அதுக்காக ஒரு எஃபர்ட்லாம் போட்டு ராத்திரி படித்தேன் பகலில் படித்தெல்லாம் கிடையாது. நாங்களாம் போய் 10:30 மணிக்கு போய் சாந்தா பவனில் டீ சாப்பிட்டுட்டு படிக்கணும், அன்றைக்கி ரொம்ப நாள் படிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட் கிளாஸ் டீ குடிச்சிட்டு 5 நிமிஷம் வீட்டுக்கு வந்து தூக்கிறேன். அந்த டீக்கு அவ்வளோதான் மதிப்பு. ஆனால் அப்படிலாம் உழைச்சி டாக்டர் ஆனாலாம் ஆகலை. இது ஒரு ஆக்சிடெண்ட்டு தான் டாக்டர் ஆகிட்டேன். முதல்ல கிடைக்கல. டாக்டருக்கு படித்த போது பியூசியில் நல்ல மார்க் வாங்கியதோட கிரேட் போடணும். அப்போலாம் கிரேடில் போட்டோன்னா அதில் இருக்கிறது மினிமம் மார்க் தான் எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் முதல் தடவை அப்ளை பண்ணும்போது கிடைக்கல. அப்புறம் ஒரு வருஷம் பிஎஸ்சி பிரசிடென்சி காலேஜில் படித்தேன். 2வது தடவை போடுவோம். என்ன மாதிரி மெடிக்கல் கிடைக்காதவங்களாம் என்னோட படிக்கிறாங்க. அவங்களாம் இந்த மார்க் போய் இப்போ யூனிவர்சிட்டியில் போய் மார்க் வாங்கிட்டு வந்து போடலாம் அப்படின்ற போது அந்த மார்க் போட்ட போது எனக்கு ஒரு 10 மார்க் கூட வந்தது. அதனால் முதல் 10 பேரில் என்னோடய பேர் இருந்தது. அப்போது சிஎம்மாக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் அந்த கவர்மெண்ட்டில் வந்து அப்போல்லாம் இன்டர்வியூ தான், எக்ஸாம்லாம் கிடையாது. இன்டர்வியூவில் என்ன வேணால் மார்க் போட்டுக்கலாம். அதனால் முதல் 10 பேரில் இருந்து கொடுத்து தான் ஆகணும், வழி கிடையாது. இவங்க யாருன்னே தெரியல எனக்குங்கிற மாதிரி என் பேர் இருக்கு அங்கே. இல்லை தகராறு வரும், முதல் 10 பேர் கொடுத்துருங்கன்னு. அந்த மாதிரி தான் எனக்கு முதல்ல கிடச்சிது. ஆன் மெரிட் வித்தவுட் எனி பின்புலம் என் மார்க்கை மட்டும் வச்சு எனக்கு கிடச்சி. சரி, எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணியாச்சு 6 வருஷம், எல்லாம் ஃபெயில் ஆகலை, ஒழுங்காக பாஸ் பண்ணிட்டேன். மெடிக்கல் காலேஜில் போகிறதுக்கு எப்போவுமே நான் சொல்கிற ஒரே விஷயம் தான். இப்போ என்ன பேர் கேட்க, சார் நான் மெடிக்கல் சேர்ப்பேன், என்ன பண்ணலாம், எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அப்போ போய் எழுந்து கை நீட்டு கை தூக்கி எல்லாம் பதில் சொல்லின்னு இருக்காத. நாளைக்கு நீ வந்து சொசைட்டியில் டாக்டர் ஆனேன்னா அவனுக்கு ஒரு அந்த டீச்சராக இருக்கிறதுக்கு அகெயின்ஸ்டாக இருப்பேன். அதனால் அவனை அமைக்கிறவாங்க, நான் ஃபெயில் ஆகிடுவாங்க. 17-15 வருஷம் கஜினி மாதிரி பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். அதனால் ரொம்ப தெரியும்னு காமிச்சிக்காத ஃபஸ்ட். 2வது அப்படின்னா சுற்றின்னு இருக்கலாமா, அந்த உள்ளோட போனேன், இங்கே போனேன், அவனோட சினிமாவை போனேன் அப்படின்னு சுற்றின்னு இருக்காத. அப்போது அவனை 17 வருஷம் வர வச்சுருவாங்க. நீ வருவதும் தெரியக்கூடாது, போவதும் தெரியக்கூடாது. நீ வந்தியா, பாடம் கற்றுக்கிட்டியா, 50 மார்க் வாங்கணும் பாஸ் பண்ணுறதுக்கு. நோ சாய்ஸ் கொஸ்டின்ஸில் 50 மார்க் வாங்கி பாஸ் பண்ணியா போயிட்டே இரு. நீ கற்றுக்கிறதுலாம் படிச்சு இல்லை, டாக்டர் ஆன அப்புறம் தான் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கற்றுக்க போகிறேன். அதுக்கு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள்னா படிச்செல்லாம் யாரும் வந்து டாக்டர் ஆகிடுறது இல்லை. படிக்கிறதுங்கிறது எக்ஸாம் பாஸ் பண்ணி ஒரு டிகிரி வாங்குறதுக்கு தான். ஸோ அதுதான் அந்த மாதிரி எந்த வம்புலையும் மாட்டிக்காமல், ரொம்ப பெரிய புத்திசாலியாகவும் இல்லாமல், அதுக்கு மக்காவும் இல்லாமல் நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து அப்படி தான் பாஸ் பண்ணோம். எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அப்படி தான். நல்ல மார்க் வாங்கி முதல் 3 பாஸ் பண்ணிட்டேன். மேலே படிக்கிறதுக்கு கைடன்ஸ் கிடையாது. டாக்டராக இருக்குன்னா கைடன்ஸ் வேணும். இதுக்கு மேலே இது படிங்க, அது படிக்காதீங்க. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் டாக்டர் எங்கள் வீட்டுக்கு ஏற்றாப்புல சாரின்னு ஒரு டாக்டர் இருந்தார். எஸ்விடி சாரி, ஜென்ரல் 2 ரூபா 5 ரூபா அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுற டாக்டர். இன்னும் எங்கள் வீட்டில் நினச்சா இவன் டாக்டர் ஆகிட்டான், சாரி மாதிரி நல்லா சம்பாதிப்பான் அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணுறேன். அதெல்லாம் ஆகிறதில்ல. 2 ரூபா 3 ரூபா ப்ராக்டிஸ் நமக்கு வரவே வராது. அவனுக்கு இப்படி சிரிச்சபடியே வேண்டாம், ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன், மஞ்சள் கலர்லேயே சேப்பு கலர்லேயே ஒரு இன்ஜெக்ஷன் போடணும், கையில் 2 நாளைக்கு மாத்திரை கொடுக்கணும், ஒரே ஒரு மாத்திரை 2 நாளைக்கு எதுக்கணும், ஃபீஸ் வாங்கிக்கணும், மருந்துக்கு ஃபீஸ் வாங்கணும். அது ஒரு ஆர்ட். அது ஒரு ஆர்ட். ஜென்ரல் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த 5 ரூபா 3 ரூபா ப்ராக்டிஸ் இட்ஸ் அன் ஆர்ட். அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு அந்த ஆர்ட் வரல. ஆனால் ஜென்ரல் ப்ராக்டிஸில் எனக்கு ஐ வாஸ் நாட் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் மேன் சொல்லலாம். ரொம்ப ஒரு 4-5 பேர் வருவாங்க, அவ்வளோதான். அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமையில் அப்போலாம் வந்து ஒரு டிப்ளமா கோர்ஸ்னால் ஒன்றுத்துக்கு தனித்தனி அப்ளிகேஷன் போடணும், ஒரே அப்ளிகேஷன் கிடையாது. ஸோ நான் 3 அப்ளிகேஷன் வாங்கி பீடியாட்ரிக்ஸ் ஒரு 6 மாதம் பீடியாட்ரிக்ஸில் ஒர்க் பண்ணேன். ஸோ அதனால் பீடியாட்ரிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு அப்ளிகேஷன். அப்புறம் ரேடியோ தெரப்பின்னு, அது ரேடியாலஜி, எக்ஸ்ரே, அது ஒரு ஈஸி. பேஷண்ட்டே பார்க்கணும், எக்ஸ்ரே பார்த்து சொல்லி போயிட்டே இருக்கலாம், எந்திலையா தப்பு, எக்ஸ்ரேல சொல்லுதியான்னு சொல்லிக்கலாம். அப்புறம் 3வது அப்ளிகேஷன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எதுக்கு போடுறதுன்னு டாஸ் போட்ட மாதிரி 2-3 எழுதி போட்டு டெர்மட்டாலஜின்னு வந்தேன்னா டெர்மட்டாலஜி போட்டேன், தலையெழுத்து அது கிடச்சிடுச்சு. ஏன்னா டெர்மட்டாலஜி ரொம்ப கஷ்டம், தெரியவே தெரியாது எனக்கு ஒன்றுமே. அப்போ இருந்த டாஸ்க் மாஸ்டர் அந்த ப்ரொஃபஸர் தம்பையா காத்தால 6 மணிக்கு கிளாஸ் வைப்பார், மார்னிங் 6 to 7 கிளாஸ், 7 o'clock ஓபி. 2 வருஷ கோர்ஸ் அதில் சேர்ந்து அதுலேயும் ஃபஸ்ட்டு தான் வந்தேன்.
தம்பியாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் அவர் வந்து ரிட்டையர் ஆக போகிற டைம் அது. இப்போ சொல்லலாம் அவர் ரிட்டையர் ஆகிட்டார், அவர் ஊர்லேயே உலகத்துலேயே இல்லை அவர். இப்போ சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம். எனக்கும் இன்னும் யாரும் கவர்மெண்ட்டில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அவர் வந்து ரிட்டையர் ஆகிற வருஷம் அது. ஸோ யூ வாஸ் எக்ஸ்பெக்டிங் மேலே கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்கன்னு. அப்போ எம்ஜிஆரோட ஆட்சி நடந்தது. இன்டர்வியூ தான், அப்போல்லாம் எக்ஸாம் கிடையாது. அதில் எனக்கு எம்டி கிடச்சிது. ஃபஸ்ட்டு நேம் என் பேர் தான், ஜெயபாஸ்கரன். அதுக்கப்புறம் இந்த கோட்டா சிஸ்டம் வந்துடுச்சு அங்கே. ஸோ நான் சேர்ந்த ஜாதிக்கு அரை சீட்டு தான். அரை சீட்டு எப்படி கொடுப்பாங்க எனக்கு அது. ஆனால் இவர் செலக்ட் பண்ணி லிஸ்ட் அமைச்சார்னா யாரும் கை வைக்க முடியாது. ஏன்னா இஸ் அ டாஸ்க் மாஸ்டர். பயங்கர கோர்ட்டுக்கு எதுன்னு ரொம்ப அவரை கண்டாலே பயம் எல்லாருக்குமே. கவர்மெண்ட்டே பயப்படும் அவர் பார்த்து. அவர் முதல் பேர் இருக்குது. அப்புறம் அப்போ இருந்த இன்ஃப்ளூயன்ஸில் பேர்லாம் சொல்ல விரும்பலை. என்னோடய ஜேவை மட்டும் எடுத்து ஆர்னு போட்டு ஒருத்தர் எம்டி வாங்கிட்டார் என்னோடய சீட்டை. ஸோ எனக்கு சீட் கிடைக்கல. நம்ம தலைவர் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் வருவார்னு பார்த்தா அவர் வரல. ஏன்னா அவருக்கு வாஸ் எக்ஸ்பெக்டிங் எக்ஸ்டென்ஷன். அவருக்கு எக்ஸ்டென்ஷனும் கொடுக்கல, எனக்கு எம்டியும் கொடுக்கல. அதுலேருந்து 5 வருஷமாக நான் எக்ஸாம் எழுதிட்டே இருக்கேன். எப்போ எனக்கு முதல் வெயிட்டிங் லிஸ்ட்டு என் பேர் தான் இருக்கும். ஏன்னா அரை சீட் எப்படி கொடுப்பாங்க எனக்கு? எப்பவும் ஃபஸ்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட். 5 வருஷம் அதே மாதிரி எம்டி கிடைக்கவே இல்லை. முதல் தடவையாக ஜாதியை பற்றி நான் வருத்தப்பட்டது அப்போ தான். ஏன்னா ஜாதி பற்றி ஸ்கூலில் படிக்கும் போதும் சரி, காலேஜில் படிக்கும்போது, அந்த எம்டி படிக்கிற வரைக்கும் ஜாதின்னா என்னென்ன தெரியாது. ஜாதி அதுக்கு அந்த கோட்டானா என்ன இல்லை, படித்தா மார்க் கிடைக்கும், படிக்கலாம் கிடைக்காது, அவ்வளோதான். அந்த மாதிரி தான். ஆனால் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஜாதியில் இருக்கோமே அப்படின்னு வருத்தப்பட்ட நேரம் அது. அப்புறம் எம்டி கிடைக்கல, கெட்ட பையன்டா பாஸ்கர்னு சொல்லி அதுக்காக நான் உயிரை விட்டுற முடியும். அடுத்தது என்ன பண்ணலாம்னு பார்த்துட்டு, அப்போல்லாம் புகலிடம் டாக்டர் படிக்கணும் அப்படின்னாக்க வேலை கிடைக்கலன்னா ஒரு புகலிடம்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, மாதம் சம்பளம் கொடுக்குற ஹாஸ்பிட்டல். அங்கே எங்களுக்கு தான் கிடைக்கும். அதை பற்றி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நான் அப்புறம் சொல்கிறேன். அது என்ன ஹாஸ்பிட்டல்? கேன்சர் இன்ஸ்டியூட். அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் சாந்தா மேடத்துக்கிட்ட 3 வருஷம் ஒர்க் பண்ணேன். குழந்தைகளுக்கு வர கேன்சர், பிளட் கேன்சர், லிம்ஃபோமா, லுக்கீமியாஸ், அதில் எனக்கு கேன்சர் பற்றி நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ண செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் 1 வருஷம் கழிச்சு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசினோம், எப்படிடா இவங்க மட்டும் நமக்கு கொடுக்குறாங்க வேலை, மீதி எல்லா இடத்துலையும் வந்து நமக்கு நம்மளோட ஜாதிக்கு கொடுக்க மாட்டேன், இவங்க மட்டும் எப்படி கொடுக்குறாங்க தைரியமாக அப்படி இப்படின்னாக்கா. என் ஃப்ரெண்டு சொன்னான், அவன் அதாவது வித்தியாசமான பார்வைன்னு சொல்கிறமே, அவன் சொல்கிறான், உனக்கு தாண்டா வெளில கிடைக்காது வேறு எங்கேயும், அதனால் நீ வேலையை விட்டு போக மாட்டேன், அதனால தான் அப்படிதான் 3 வருஷம் வேலை பார்த்தேன். அப்புறம் என் பிரதர் தான் சொன்னேன், என்னடா இப்படி அந்த அப்போ வந்து அவ்வளோ, இப்போ வந்து 10 பேர் ட்ரீட் பண்ணால் 8 பேர் நல்லா ஆகிடுறாங்க, 2 பேருக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். அப்போ வந்து 10 பேர் ட்ரீட் பண்ணால் 10 பேர் செத்து போயிடுவாங்க. ஸோ மனசுக்கு நிம்மதியாக இருக்காது. யாராவது ஒரு பேஷண்ட், சார் நீங்கள் மருந்து கொடுத்தீங்க நல்லாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் தான் டாக்டருக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்ம ரிசர்ச் பண்ணுறோம், அது பண்ணுறோம்லாம் பண்ணலாம், பட் அது பேஷண்ட்டுக்கு நல்லாகலைன்னா அது வந்து உனக்கு வாழ்க்கையை வெறுத்துரும். ஏன்டா போகிறோம் ஆஸ்பத்திரிக்குன்னு இருக்கும். தினம் ஒருத்த வந்து மூஞ்சி, சார் எனக்கு சரியாகல சார், எனக்கு சரியாகல சார், எனக்கு சரியாகல சார்னு சொல்லிட்டு இருந்தானா ஒன்று அவனை விட்டுணும், இல்லை நான் தொழிலை விட்டுணும், அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அந்த வேண்டான்னு சொல்லிட்டு நான் ரிசைன் பண்ணிட்டேன் அந்த ஜாப். ஆனால் அந்த மேடமுக்கு இஷ்டம் இல்லை. 1 மாதம் டைம் கொடுத்தாங்க, நான் உன்னை ரிலீவ் பண்ணுவேன், நான் பாம்பேக்கு அனுப்புகிறேன், அங்கே அனுப்புகிறேன், இங்கே அனுப்புகிறேன். சரி என்னை விட்டுருங்க மேடம், வேணாம். கடைசி 4:30 மணிக்கு போ அப்படின்னு கையெழுத்து போட்டாங்க. பட் அஃப்கோர்ஸ் அவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு ரொம்ப நாளைக்கு அவங்க டில் ஹர் டெத் அவங்களோட கான்டாக்டில் இருந்தாங்க, சாந்தா மேடம். ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு மேலே படிக்க கிடைக்கல அப்படிங்கிறது நெகட்டிவ் தான் இருந்தால் கூட அதை பாசிட்டிவ் ஆக்கினது என்னுடைய சர்க்கம்ஸ்டன்சஸ். கேன்சரை பற்றி எனக்கு கற்றுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் படிச்சிருக்கிறது ஸ்கின். கேன்சர் பற்றி நான் என்ன கற்றுக்க வேண்டியிருக்கு அப்படி போனேன். ஏன்னா மேலே கிடைக்கல. வாழ்க்கை அப்படிங்கிறதுன்னு அதான் சொன்னேன், எப்படி என்ன நடக்கும்னு தெரியாது, ஆனால் வாழ்ந்து தானே ஆகணும். சாக முடியும், நீ எனக்கு கொடுக்கலன்னு என்னை ஒதுக்கிட்டேன், நான் செத்துடுறேன்னா சாக மாட்டேன், நான் பொழைச்சி வேறு வருவேன். அந்த மாதிரி அப்போ தான் அந்த கேன்சர் இஷ்யூ விட்டால் சரி ப்ராக்டிஸ் பண்ணலான்னு போனாக்க நமக்கு தான் சொன்னேனே 3 ரூபா 5 ரூபா ப்ராக்டிஸ் வராது, நமக்கு வரல, என்ன செய்யலாம் யோசிச்சது போது அது ரொம்ப உங்களுக்கு டைம் இருக்கிறதுனால ஒரே ஒரு சொல்கிறேன். அப்போல்லாம் நர்சிங் ஹோம்ஸ் இருக்கும், அங்கே டியூட்டி டாக்டர் வேலை கிடைக்கும். ஏதோ ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒர்க் பண்ணாக்க 700 ரூபா 800 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. ஏதோ ஒன்று பண்ணலாம், தட்ஸ் பெட்டர் அப்படின்ட்டு ஒரு
எந்த நர்சிங்கும் 4-5 நர்சிங்கும் போய் கேட்டால் வேலை கேட்டாக்க சார் நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா பண்ணியிருக்கீங்க ஸ்கின்னில், அதனால் உங்களுக்கு டியூட்டி டாக்டர் வேலை கொடுக்க முடியாது சார், சாரி. ஐயோ ஆமாம் சார், அப்போ ஒரு ரூம் ஒன்று கொடுங்க சார், நான் தான் டிப்ளமா வச்சுருக்கேன், நான் அந்த ஸ்பெஷலிஸ்ட்டில் நான் கன்சல்டண்ட்டாக இருக்கேன், ஒரு ரூம் கொடுங்க சார். இல்லை சார், எம்டி வேணும் சார், அது எங்கள் பேனலில் எம்டி இருந்தால் தான் எடுத்துருவாங்க. ஏழை இப்படியும் போக முடியாது அப்படியும் போக முடியாது, அதாவது இன்டைரக்ட்லி நீ எதுக்கு லாய்க்கில் போக டிப்ளமா நீயே வச்சுக்கோங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போவும் பாலு தான் வந்தார், என் பிரதர் தான் வந்தார். அவருக்கு எம் சுப்பிரமணியன் ஒரு இஎன்டி சர்ஜன் இருந்து, அவெல்லாம் சேர்ந்து விருகம் பக்கத்தில் சக்தி பாலிகிளினிக் ஆரம்பித்தாங்க. அந்த பாலிகிளினிக்கில் வந்து ஒரு ரூம் இருக்குது, நீ ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் சார். அப்படி போய் அங்கே போய் போர்டு போட்டு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்னு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணார். முதல் பேஷண்ட் நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு, அது காலையில் எதோ ஊற்றின்னு வந்து ஒரே கொதான்னு வந்து நல்லா பண்ணேன். அந்த ஃபஸ்ட்டு பேஷண்ட்டு ஞாபகம் இருக்குது, ஃபஸ்ட்டு டே ஞாபகம் இருக்குது. ஸோ அப்படி தான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆனேன். அப்புறம் ஸ்கின் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தால் போகிறல, அதுக்கு மேலே ராமச்சந்திராவில் போய் அப்ளை பண்ணோம், கிடைக்கல, டீச்சிங் கிடைக்கல, எங்கே போனாலும் நம்மளை ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை இருக்குது. ஒன்று ஜாதி இல்லை, ஒன்று டிப்ளமா தான் இருக்குது, எம்டி இல்லை, ஏதானும். கவர்மெண்ட் ஜாபும் கிடைக்கல, கொடுத்தாங்க. கள்ளக்குறிச்சியில் போய் வேலை பண்ணினாங்க. போகலாம். அது எப்படின்னா எனக்கு அப்புறம் பாஸ் பண்ண 100 பேருக்கு அப்புறம் எனக்கு கிடச்சிது. ஸோ அவன்லாம் நாளைக்கு என் ப்ரொஃபஸர் வந்து என்னை திட்டுவான். அதனால் நான் சொன்னேன் கவர்மெண்ட் ஜாப் வேணான்னு சொல்லிவிட்டு நம்மளே பொழைச்சி தான் பார்க்கலான்னு சொல்லி ப்ராக்டிஸ் ஆரம்பித்தது தான் கிருஷ்ணமூர்த்தி ஸ்ரீனிவாஸ், அந்த வேர்ல்டு ரினவுண்ட் நியூராலஜிஸ்ட், அவரை பார்த்தேன். அவர் வந்து சொன்னால் பப்ளிக் ஹெல்த் சென்டருக்கு வாங்க, வந்து சேருங்க அப்படின்னு. பப்ளிக் ஹெல்த் 2 மணி நேரம் நீங்கள் வேலை பண்ண போகிறோம், உனக்கு 600 கொடுப்பாங்க, 600 கொடுப்பாங்க. 2 மணி நேரம் இருப்போம், அப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்க, ப்ராக்டிஸ் பண்ணி எது வேணா பண்ணு. அங்கே சேர்ந்து நியூராலஜி 10 வருஷம் செஞ்சப்புறம் லண்டன்லேருந்து வந்த ஒரு மாஸ்டர் அவர் லண்டனுக்கு கூப்பிட்டு அங்கே ஒரு டிப்ளமா கோர்ஸ் அது பண்ணி, அது வந்து நம்ம ஊரில் ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம ஊரில் கொம்பு இருக்கணும், டிஎம் இருந்தால் தான் நியூராலஜிஸ்ட் ஒத்துப்பாங்க, குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அந்த அந்த டிப்ளமா கோர்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் டிகிரியோடு தப்பு பண்ணலாம், டிகிரி இல்லாமல் ரைட்டாக பண்ணோட ஒத்துக்க மாட்டாங்க. வாழ்க்கையில் அதுதான், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் 40 வருஷமாக பப்ளிக் ஹெல்த் சென்டரில் இன்றைக்கும் பேஷண்ட்டு தான் என்னுடைய எனக்கு கைடன்ஸ். வேர்ட் ஆஃப் மவுத், பாஸ்கர் போய் பாரு, நல்லா பார்ப்பாங்க. எங்கேருந்தெல்லாம் வராங்க நியூராலஜிஸ்ட், யார் பெரிய நியூராலஜிஸ்ட் பார்த்த பேஷண்ட்லாம் வராங்க. குவாலிஃபைட் சரியாகாத வியாதி யார்கிட்டையும் தெரியாகாது, அது வேறு விஷயம். பட் வருவாங்க ஒரு நம்பிக்கையோட. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, நமக்கு எது கிடைக்கிறதோ அதை விரும்பி அதில் ஒரு உண்மையாக உழைச்சோன்னா நிச்சயமாக முன்னுக்கு வரலாங்கிறது தான் என்னுடைய. நமக்கு கிடைக்கல ஒன்று அப்படிங்கிறதுக்காக அதே நினச்சி வருத்தப்பட முடியாது. என் பிரதர்லாம் சொல்லுவாங்க, என் ஒய்ஃப்லாம் சொல்லியிருப்பேன், இந்த எஃப்ஆர்சிபியாவது பண்ணக்கூடாது, நீங்கள் எஃப்ஆர்சிபி பண்ணுறது இல்லை, அங்கே போய் எம்ஆர்சிபி படிக்கணும் 3 வருஷம் படிக்கிறதுக்கு பணமும் நிறைய கஷ்டம். 2 தங்க கல்யாணம் பண்ணோம் நாங்களாம், வி கேம் தி ஹார்ட் வே. எல்லாம் கஷ்டப்பட்டு கல்யாணம்லாம் பண்ணோம், வீடுலாம் எதிர்பார்க்குறாங்க பையெல்லாம் இப்போ சம்பாதிப்பான்னு. நான் போய் படிச்சுன்னு இருக்க முடியாது, அதனால் மேலே படிக்க முடியாது. அந்த எஃப்ஆர்சிபிலாம் படிக்க முடியாது. அப்படிங்கிற சமயத்தில் 40 வருஷம் என்னுடைய சர்வீஸ், கம்யூனிட்டி சர்வீஸ் நான் பண்ணியிருக்கேன் நியூராலஜிலன்னு சொல்லிட்டு அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ண போது இப்போ தான் ரீசெண்டாக ஒரு எஃப்ஆர்சிபி கொடுத்தாங்க. இது ஒரு 10 வருஷம் முன்னாடியே கிடச்சிருக்கு. ஸோ அந்த எஃப்ஆர்சிபிங்கிறது எல்லோரும் எஃப்ஆர்சிபி பண்ணிவிட்டு அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபீஸ் நிறைய வாங்கலாம், இல்லை பெரிய ப்ரொஃபஸராக இருக்கலாம். நான் ப்ரொஃபஸராகவும் வரல, ஃபீஸும் நிறைய வாங்கலை, ஆனால் உழைச்சேன். 40 வருஷம் என்னுடைய சர்வீஸை ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்க எஃப்ஆர்சிபி, அதுக்கும் பாலுதான் விஷயம் போனார். ஏவி ஸ்ரீனிவாசன் டாக்டர், அவர் மூலிமா நாங்கள் அப்ளை பண்ணோம். இம்மீடியட்டாக வித்தின் 2 months, இது இவ்வளோ லேட்டாக நீங்கள் கேட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த எஃப்ஆர்சிபி தான் கிடச்சிது. அதுக்கு தான் நான் முதலே சொன்னேன், வாழ்க்கைங்கிறது எப்படி போகும் அப்படின்னு தெரியாது நமக்கு. பட் உனக்கு தலைவர் சொல்கிற மாதிரி உனக்கு கிடைக்கிறது கிடைக்காமல் போகாது, கிடைக்காது. அவ்வளோ. அதனால் என்னுடைய வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான், எது கிடைக்கும் எது கிடைக்காது அப்படிங்கிறது நாம் முடிவு பண்ணுறதில்ல, அது முன்னாடியே எழுதி வச்சுருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, அரிசியில் கூட உன் பேர் எழுதியிருக்கு, அதனால தான் கீழே விழுற சாப்பாட்டில் அந்த அரிசியில் உன் பேர் இல்லை, அதனால தான் நீ சாப்பிடல, அது கீழே விழுது அப்படின்னு குரானில் சொல்கிறாங்க. அது மாதிரி எது கிடைக்குமோ அது கிடைக்கும்.
நிச்சயம் கிடைக்கும். மேபி கொஞ்சம் லேட் ஆகும், அது பரவாயில்ல. பேனாக்கள் பெறையில் 2வது மீட்டிங்கில் கூப்பிடணும் என்ன இருக்குது, 22வது மீட்டிங்கில் கூப்பிட்டாங்கல்ல. வெயிட் பண்ணி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும், கூப்பிடுவாங்க. யூ வில் கெட் யுவர் சான்ஸ். லைஃப் அப்படி தான், எங்கே வாழ்க்கையை தொடங்கும் அது எங்கே எவ்விதம் முடியும்னு இருக்குது. அந்த மாதிரி வாழ்க்கை தான். சந்தோஷமாக இருக்கேன்னா எனக்கு ஒரு மனைவி. அவங்க வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணாங்க. நான் கஷ்டப்பட்ட போதெல்லாம் அவங்களோட சேலரி தான் நான் வந்து படிச்சுட்டு போது கூட. அதுக்கப்புறம் அவங்க குழந்தைகள்லாம் படிக்கிறவங்க தான் அவங்க வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு 2 குழந்தைங்க, 2 பெண் குழந்தைங்க நல்லா படித்தாங்க. ஒருத்தி டென்டிஸ்ட்டு, ஒருத்தி லாயர், ஒருத்தி யூஎஸில் இருக்க சிஸ்டர் சென்னையை கல்யாணம் பண்ணிட்டார். இன்னொருத்தி என் கிளாஸ்மேட்டை கல்யாணம் பண்ணிட்டேன், அவளோட கிளாஸ்மேட்டு. அவள் ஷீஸ் இன் கனடா. 2 பேருக்கு 2 குழந்தைகள். தேர் வெரி நைஸ். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த எழுத்து இலக்கியத்தை பற்றி நான் ரொம்ப பேச போகிறது இல்லைன்னா மோகன்தாஸ் கொடுத்துருக்க டைம் கம்மி. இலக்கியத்துக்கு 2 காரணம் தான். பாலசாண்டிலேருந்து தான் என்னை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஐ ஹாவ் டு ரெக்கார்ட் திஸ். பாலசாண்டியில் தான் என்னை முதல்ல கிரிஜாராகவன்ட்ட என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி முதல் கதை அவங்களோட லேடிஸ் ஸ்பெஷலில் வந்தது. அடுத்தது அழகே சிங்கர். என்னை கேட்ட கேள்வி, நீயோ எழுதுவீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவருடைய பிளாக்லேருந்து விருட்சம்.inலேருந்து என்னுடைய முதல் சான்றிதழ்ங்கிற கதையை அவர் தான் போட்டு அவர் முதல்ல கேட்ட கேள்வி, முதல்ல நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, நீங்கள் இந்த பக்கமா அந்த பக்கமான்னு. யாருக்காவது புரியுதா? புரியல, எனக்கும் புரியல. அப்புறம் புரிஞ்சுது. இந்த பக்கமா அந்த பக்கமானா என்னென்னா, இந்த பக்கம்னா நீ கமர்ஷியல் இதில் ஆனந்த விடம் கமர்ஷியல் இதில் எழுதுங்க, அந்த பக்கம்னா சிறுபத்திரிக்கை எழுதி இலக்கியமாக எழுதணும். முதல்ல டிசைட் பண்ணிக்கணும் எங்கே எழுத போகிறேன். முதல்ல நான் எழுத போகிறேன்னு டிசைட் பண்ணுறேன் சார். அதுக்கப்புறம் நான் எழுதுறது அவ்வளோ கஷ்டம். முதல்ல எழுத போகிறேன்னு டிசைட் பண்ணுறேன், அப்புறம் எந்த பக்கம் டிசைட் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் எந்த பக்கமும் இல்லை. இப்போ ஸ்டில் அந்த மதில் மேல் பூனை தான். ஆமாம், மையமாகவும் இல்லை, மையமாக இல்லவே இல்லை. மதில் மேல் பூனையாக அந்த பக்கமாக இந்த பக்கமாக தான் இன்னும் இருக்கேன். நான் ஒரே ஒரு இன்சிடென்ட்டு சொல்கிறேன். இவன் சொல்ல மாட்டான், நான் சொல்கிறேன். இப்போல்லாம் டாக்டர்ஸ்கிட்ட ஹாஸ்பிட்டல் நிறைய வந்துடுது, கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகிடுது. ஒரு டாக்டர்கிட்ட போனால் ஏதோ ஏழை கஷ்டப்பட்டு உண்மையை என்ன வியாதி, என்ன பண்ணணும், எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. எப்படி பணம் வாங்கலாம் அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க. ஒரு பேஷண்ட் வந்தால் அப்போல்லாம் ஒவ்வொரு டாக்டருக்கு ஒரு பட்ஜெட் இருக்குது. மாதம் நீ இவ்வளோ பண்ணி அந்த கலெக்ஷன் ஹாஸ்பிட்டல் கொடுத்தாதான் நீ கண்டினியூ பண்ணலாம், இல்லை நீ கண்டினியூ பண்ண முடியும், அனுப்பிச்சிடுவான், வேறு டாக்டர் போட்டுருவான். அந்த மாதிரி. ஸோ ஒரு பேஷண்ட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு 20 நாள் ரொம்ப இருந்திருக்காங்க. வெண்டிலேட்டர் வந்தாச்சு அந்த பேஷண்ட்டு, பழைக்க மாட்டாங்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் அந்த வீட்டை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க டிஸ்சார்ஜ் பண்ணி அவர் வந்து நேராக கொண்டு பப்ளிக் ஹெல்த்தில் கொண்டு இவர் கேரில் வச்சுட்டார். ஒரு வாரம் கூட 4 நாள் 5 நாள் தான் இருந்தாங்க. பேஷண்ட் நல்லா வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க இதை பற்றி பேப்பரில் எழுதி தினமலை பேப்பரில் இது வந்தது. இந்த மாதிரி இந்த பேஷண்ட் அப்படிலாம் இது பண்ணி பப்ளிக் ஹெல்த் சென்டர் வந்து டாக்டர் பாஸ்கர் வந்து குணப்படுத்தி சரியாயிட்டாரு அப்படின்னு வந்து. நான் பெருமைக்காக சொல்லலை, எல்லாருமே இப்போ கூட யாராவது அவங்க தெரிஞ்ச ஃபேமிலி டாக்டர் இருந்து தெரிஞ்ச டாக்டர் தான் போகும். இல்லைன்னா ஹாஸ்பிட்டலைஸ் போய் அட்மிட் பண்ணிட்டீங்கன்னா இவர் எண்ட் ஆஃப் யுவர் லைஃப். பாக்கெட் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம், இன்சூரன்ஸ் கார்டு இருக்கான்னு முதல்ல பார்ப்போம். சாதாரண 40,000 ரூபா வாங்கினா கூட அந்த இன்சூரன்ஸ் கார்டில் 1 லாக் இருந்தால் 1,20,000 வந்துடுவோம். உங்களுக்கு கூட தெரியும், நீங்கள் பரவாயில்ல இன்சூரன்ஸ் கொடுத்தா வந்துடுவோம் நம்ம. இல்லை எக்ஸ்ப்ளாய்டேஷன் மெடிக்கல் வந்து கம்ப்ளீட்டாக இன்றைக்கி மெடிசனில் திருடுறான். மெடிசன் 4 ஃபார்மசி வாங்கி பார்த்தா உங்களுக்கு தெரியும், வேலை வித்தியாசம் தெரியும். அதே மாதிரி மெடிக்கலில் வந்து ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது. தயவு செஞ்சு என்ன பண்ணால் நல்ல டாக்டர்ஸை பார்த்து ஒரு டாக்டர் 2 டாக்டரோட ஒப்பீனியன் வாங்கி தென் கோ ஃபார் த ட்ரீட்மெண்ட். சாரி, நல்ல வேலை என் பிரதர் தான் நல்ல டாக்டர்கிட்ட தான் போய் கேட்க சொல்லிருக்காரு, அவர் தம்பியை சொல்லலை. சார் இருங்க, நான் வந்து நூறுலா சார் வாங்க. சார் சொன்ன இதுக்கு இப்போ குறுக்க வரணும். என்னென்னா ஜேபி சார் சொன்ன மாதிரி அவர் சொன்னார், அவன் பேச மாட்டான், நான் தான் அதை பற்றி சொல்லணும். அது மாதிரி அவர் சொல்ல மாட்டார், நான் ஒரு சம்பவம் சொல்லணும், அதுக்காக தான் நான் இப்போ வந்திருக்கேன். அப்புறம் அவர் சொன்னார், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, இந்த 25 மாதத்துக்கு விஐபிசி இருக்காங்க. ஏற்கனவே எனக்கு விஐபி சைடும் பொல்லாப்பு, என்ன கூப்பிடல அப்படிங்க. அந்த பொல்லாப்புல இப்போ அவரே ஒரு சாட்சியாக வந்துட்டார். அவர் சொன்னதில் ஒரு சின்ன திருத்தம், அவர் எப்பவுமே நகைச்சுவாக பேசக்கூடியவர், எல்லாரையும் கலகலப்பாக வச்சிருப்பார். 2வது இதில் கூப்பிடாம 22ல் கூப்பிடுறேன்னு சொன்னார். அது பொய்.
2வது நிகழ்ச்சியிலே வந்திருந்தார் அவரு லேனா சார் எல்லாம் மத்ஸ்யால நடந்த நிகழ்ச்சியில அவரும் இருந்தார். அன்னைக்கு லேனா சாரோட இவர் தான் ஜாஸ்தி பேசினார். அதுவும் எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஆமா, அதனால அது சும்மா ஒரு கலகலப்புக்கு சொல்லியிருக்காரு. நான் இப்போ அந்த விஷயம் சொல்லிடுறேன். நான் எப்பயுமே பொதுவில் எழுதும் போதோ பேசும்போதோ என்னோட பர்சனல் விஷயங்கள், குடும்ப விஷயங்கள் வெளியே கொண்டு வரதில்லை. ஆனால் இப்போ நான் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கேன். நான் ஏதாவது ஃபேமிலி எழுதுறேன்னா அது பொது காரியத்தோட கனெக்டடாக இருந்தால் தான் எழுதுவேன். அது ஃபேஸ்புக்கில் ஆகட்டும், எங்கேயுமே சரி, பர்சனல் எழுதுறதே கிடையாது. ஒரு விஷயம் நான் சொல்லணும். இப்போ அவருக்கு ஒரு சாட்சியாக நான் நிற்கிறேன். ஒரு 4-5 மாதம் முன்னாடி எங்கள் பிரதர் ஜெயக்குமார்னு சொல்லி 2வது அண்ணன் அவர் இப்போ பயங்கர தலைவலி. இது போரடிக்கல, தெரிஞ்சுக்கணும், அவரோட முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அவர் சும்மா கலகலன்னு ராசிலாடா அப்படி இப்படின்னு ஏதோ சும்மா ஜாலிக்கு பேசிகிட்டு இருக்காரு. அது இல்லை, உண்மை வெளியே வரணும். பயங்கர தலைவலி. இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அங்கெல்லாம் டெஸ்ட் பண்ணி ஒன்றுமே பண்ண முடியல. அவர் திருச்சியில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அவங்கள்ட்ட என்னென்ன எக்யூப்மெண்ட் இருக்கோ அத்தனையும் பயன்படுத்தி எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. அப்பயும் ஒன்றும் சரி பண்ண முடியல. நல்லா சம்பாரிச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு இருக்க எக்யூப்மெண்ட்டுக்கெல்லாம் வேலை கொடுத்துக்கிட்டாங்க, எல்லாம் செஞ்சோம். அப்பயும் ஒன்றுமே சரியாக வரல. அப்புறம் ஒரு செகண்ட் ஒப்பீனியனாக ஒரு இது சொன்னார், சென்னையில் போய் காட்டலாம், இங்கே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிட்டல், அங்கே போங்க, அவங்க பேர் சொல்ல விரும்பல அந்த ஹாஸ்பிட்டலில், அங்கே போய் காட்டுங்க, செகண்ட் ஒப்பீனியன் கேட்டுக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லி அவரை கஷ்டப்பட்டு நான் இங்கே அழைச்சிட்டு வரேன். சென்னைக்கு அழைச்சிட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. இவரும் நியூராலஜி யார் சொன்னார், லேனா சாரும் சொன்னார். நம்ம கிளாஸ்மேட் இருக்காரு, அவரும் அதானே, நீங்கள் அவர்கிட்ட கூட கேட்கலாமா அப்படின்னு இருக்கும்போது தான் ஆஹா, எப்படி ஒருத்தர் கூட இருக்கிறவரோட அருமை நமக்கு தெரிய மாட்டேங்குது பாருங்க. ஏன்னா அந்த சைடு நமக்கு மெடிக்கல் சைடு அவர் நமக்கு தெரியாது, வெளியே எழுத்தாளர் அப்படிதான், அந்த மாதிரி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். சரி கேட்டு பார்க்கலாம் சொன்னேன். நான் அவர்கிட்ட சொன்னேன், நீ வாங்க எப்போ வேணாலும் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னாரு. அவர் எங்கே, இல்லை சார் அங்கே அப்பாயின்மெண்ட் இருக்கு, அங்கே காட்ட போனேன். யாருக்கிட்டேன்னாரு. ஒரு டாக்டர் பேர் சொன்னேன். அவன் என்னோட ஜூனியர் ஆச்சேன்னாரு. எங்கள் அப்பயே அடி, இவரோட ஜூனியர், அவர் சீனியர், இவரை வச்சுக்கிட்டு எதுக்கு அங்கே போகணும்னு சொல்லி, இருந்தாலும் சரி காட்டிட்டு வரலான்ட்டு அங்கே ஏன் போனங்கிற அளவுக்கு அவரோட நடவடிக்கை, பேச்சு எல்லாமே இருந்தது. இவர் நான் சும்மா கிண்டலுக்கு சொல்லுவேன், வெளியில் நிறையா பேசுகிறாருன்னு. அங்கே பேஷண்ட்டுக்கிட்ட அவர் பேசுகிறாரு, இன்னும் பேசுவார், பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த அளவுக்கு சொல்லுவாங்க. போய் ஒரு மருத்துவத்தில் ஒரு இதை சொல்கிறாங்க அப்படின்னா அதை கேட்கறதுக்கு டாக்டர் கொடுக்குற டைமே பாதி வைத்தியம் சரியாயிடும். அதில் ஒரு நம்பர் 1 சொல்லலாம். அவ்வளோ பக்குவமாக, அவ்வளோ இதாக, அதுலேயே பாதி நோய் குணமாயிடும். அவருக்கு நம்ம சொல்கிறத கேட்டுக்கிறாங்க. பல பேர் கேட்க மாட்டாங்க, அதில் தான் வச்சுட்டு அப்புறம் ஓடி வரட்டிட்டு போகிறவங்க தான் இருக்காங்க. காசில் கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவர் அந்த மாதிரி டைப் இல்லை. சரின்னு பிரதரை அழைச்சிட்டு போய் அவர்கிட்ட காமிச்சு இது பண்ணோம். அவர் எல்லா டெஸ்ட்டையும் பார்த்தார். அந்த டாக்டரும் பார்த்தார், அந்த பெரிய ஹாஸ்பிட்டலையும் பார்த்தாரு, அங்கேயும் பார்த்தாங்க. எடுத்து பார்த்துட்டு ஒரே ஒரு சின்ன ஒரு நுணுக்கம் சொன்னார். இந்த இதில் இது இருக்குது, இதுக்காக நான் ஒரு ஆன்டிபயோட்டிக் தரேன், இதை சாப்பிடுங்க போ. மற்ற எல்லா டாக்டர்கிட்டையும் சொல்லும்போது சொன்னாங்க, இல்லை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அதெல்லாம் இல்லை, ரிசல்ட்டில் அதெல்லாம் இல்லைன்னு அடித்து பேசுகிறாங்க. இவர் சொன்னார், இல்லை நீங்கள் இப்போ இது பண்ணுங்களேன், நான் ஒரு ஆன்டிபயோட்டிக் தரேன், ஒரு 2 நாளைக்கு சாப்பிடுங்க, 4 நாளைக்கு அப்புறம் சொல்லுவீங்க அப்படின்னாரு. ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் எல்லா டாக்டரும் இப்படி சொல்கிறாரு, இவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அவ்வளோ கனிவாக இவர் பேசுனதுலேயே எங்கள் அண்ணனுக்கு பாதி குணம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு 2 நாள் இங்கே மெட்ராஸாக இருந்தார். 2 நாள் சாப்பிட்ட உடனே தலைவலி கால் புரியல, யாருக்கும் என்னமே புரியல. இப்போ கூட 2 நாள் முன்னாடி எங்கள் அண்ணன் அவர்கிட்ட பேசியிருக்காரு, இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்குதுன்னு. நீங்கள் எனக்கு என்னை காப்பாற்றின தெய்வம்னு அவர் உருகிறார். அவர்லாம் இப்படி பேசுகிற ஆள் இல்லை அவர், அந்த மாதிரி. அப்போ அவரோட திறமையும் இதுவும் அந்த சைடு நமக்கு தெரியாது. இப்போ நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னா கம்பெனியில் நடக்கிற விஷயங்கள் வெளியே தெரியாது, பப்ளிக்கு மட்டும் தான் தெரியும். அது மாதிரி இவரை நம்ம ஒரு இலக்கியவாதியாக, பேச்சாளராக இப்படி தான் தெரியும். அதுவும் சகஜமாக எல்லாத்துக்கூடையும் பழகிறதுனால எல்லாம் சகஜமாயிடுது. அந்த மருத்துவத்துறையில் அவரோட சாதனை இது நான் ஒரு நேரடி சாட்சியாக இருக்கேன். ஒரு சின்ன நுணுக்கம் தான். அப்பயும் இன்னைக்கும் கூப்பிட்டு சொல்லிட்டு இருப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு 2 மாதம் முன்னாடி பைபாஸ் சர்ஜரி பண்ணார். அதுக்கு அவரோட வார்த்தைகள் அவருக்கு அவ்வளோ ஒரு ஊக்கம் இதாக, அதுவே ஒரு பெரிய நோயை தீர்க்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு திறமையான, எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு காக்கும் தெய்வமாக இருக்கார் அவர். நான் சும்மா கிண்டலுக்கு சொல்கிறேன், ஜாஸ்தி பேசுகிறார், ஏன்னா டைம் இது. அப்புறம் இன்னொன்று சொல்லணும். ஆமாம், அது வாங்கியிருக்காங்க. நம்ம அந்த ஏற்கனவே நம்ம இதில் இன்ட்ரோவில் எல்லாம் சொல்லியிருக்கோம் அதெல்லாம். ஆமாம், இன்ட்ரோவில் நம்ம காமிச்சோம், சர்க்குலேட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம். இதில் என்னென்னா சிக்கல் என்னென்னா, ஒவ்வொரு மாதமும் யாரை கூப்பிட்றதுங்கிறதுல கொஞ்சம் இது இருக்கும்.
அப்போ ஒவ்வொருத்தரும் எல்லாருமே ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட டேட்டு அவங்களுக்கு வசதிப்பட்ட இதை நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த டேட்டுக்கு அப்புறம் இங்கே ஹால் பார்க்கணும். இந்த மாதிரி சில சங்கடத்தில் இந்த தேதியில் இங்கே ஹால் கிடைச்சப்போ வரேன் சார்ட்ட ஏற்கனவே பேசியிருந்தேன். அவர் ஒரு வருஷம் முன்னாடியே ஒரு வரேன் சொல்லியிருந்தாரு. ஆனால் அவரும் ட்ராமா போட அந்த நேரம் யூஎஸ் போயிட்டார், ஒரு மாதம் சுற்றுறார். அப்புறம் அவர் வந்தப்போ நான் யூஎஸ் போயிட்டேன். அதனால் அவர் பயன்படுத்திக்க முடியாமல் இருந்தது. இப்போ இந்த சங்கீத மூர்த்திகள்னு ஒரு ட்ராமா, அதனால தான் தலை இப்படி இருக்கு. இல்லாட்டி இளைஞராக இருப்பார் அவர். அவருக்கு இப்போ அவர்கிட்ட நான் இப்போ 60 ரிஹர்சல் பார்த்துருக்காங்க அந்த ட்ராமா 2-3 வருஷமா. அப்போ அதுக்கு இடையில நான் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அதனால இருந்துட்டு இருந்தேன். இப்போ இந்த கேட்டப்ப இந்த ட்ராமாலாம் ரெடி ஆகிடுச்சு, அநேகமாக இந்த மாதம் ஓகே ஆகிருக்கும், நம்ம பார்க்கலான்னு தான் சொல்லியிருந்தார், உறுதியாக சொல்லலை. அதனால இந்த மாதத்துக்குள்ளே போய் நானும் ஏற்கனவே அவரை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து அந்த FRCS விருதெல்லாம் வாங்குறதும் போது இது ஒரு பொருத்தமாக இருக்கும், அவர் அணுகலாமன்னு அவரும் ரொம்ப டேட் ஓகே, இந்த டேட் எனக்கு ஓகே அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் அதான் சாரோட டேட்டும் கிடைச்சப்ப திருப்பி அவர் டேட்டை நம்ம கஷ்டம் கிடைக்காது. அதனால 2 பேரையும் கம்பைன் பண்ணி வச்சோமே தவிர வந்து உங்களை சுருக்கணும் அவரை இருக்கணும் அப்படிலாம் இல்லை. இப்போ 2 பேர்த்துக்குமே நிறைய விஷயங்கள் இருக்கு, பகிர்ந்துக்க முடியாது தான். இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க ஒரு 10 மினிட்ஸ். அவருக்கு அவர் பேசுறாலும் சரி, நீங்கள் கேட்டு அவர் பதில் சொன்னாலும் சரி. ஒரு 5 நாள் அதுவே போயிடும், மறந்துருப்பேன். யூஸ்வலாக சொல்லுவாங்க கோல்டு இருந்தாக்க 7 நாள் ட்ரீட்மெண்ட்டு, ஜலதோஷம் இருந்தால் 7 டேஸ் ட்ரீட்மெண்ட் அப்படிமா, அந்த 1 வீக் அப்படிப்பாங்க. அந்த மாதிரி 2 டாக்டர்கிட்ட போயிருப்பாங்க முதல் 2 நாள். நம்ம பார்த்து ஜனங்களுக்கு பொறுமையே கிடையாது. அவன் சொல்லியிருப்பான் நிச்சயமாக வைரல் ஃபீவர் 5 நாள் இருக்கும் சார், மருந்து சாப்பிடுங்க. அவன் 2 நாள் போவான், அப்புறம் 2ஆவது நாள் 3ஆவது நாள் 100 டாக்டர்கிட்ட போவான், 4ஆவது நாள் 100 டாக்டர், 5ஆவது நாள் என்கிட்ட வருவான். அது எனக்கு தெரியும் 4 நாளில் சரியாயிட போகுது இது எப்படின்னு. அதனால் நான் ஏன் இப்போ என்கிட்ட வந்திருக்கானே, ஸோ அவனுக்கு நானும் ஒரு பேராசிட்டமால் எழுதி கொடுத்து சாப்பிடுங்க நல்லாயிடும் நாளைக்கு அப்படின்னு. நாளைக்கு நல்லாயிடும், அடிச்சுதுடா ப்ரைஸு. இந்த ராசின்றது அதுதான். எப்படின்னா டாக்டர் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல நம்புங்க. ஒரு டாக்டர்னா நம்புங்க, ஒரு டாக்டர் சொல்கிறதே கேளுங்க, அதே ஃபாலோ பண்ணுங்க. கூடிய மட்டும் மொத்தமாக பெரிய அளவில் எல்லாம் டாக்டருங்க மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க. என்ன கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் செலவு பண்ண வைப்பாங்களே தவிர பொதுவாக மிஸ் பண்ண மாட்டாங்க. நம்மக்கிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுவும் கிடையாது, ஆனால் தைரியம் ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் தான், அது உள்ளுக்குள்ளே இருக்க அவங்களுக்கு தெரியாது அது இருக்குன்னு. ஸோ அதை வச்சுட்டு நம்ம எழுதி கொடுத்துட வேண்டியதுதான். ஸோ பேர் அப்படி தான் வருது. அதுவாக சரியாக போக வேண்டிய விஷயம். இப்போ சாரோட பிரதருக்கும் அதாச்சு, அவங்களுக்கு டைஃபாய்டு மாதிரி இருக்குது, அதில் கொடுத்துருக்காங்க. தலைவலின்னு பார்த்தவன் எல்லாம் பிரெயினையே பார்த்துட்டு இருக்கானே தவிர அதுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்குன்னு யோசிக்கலை. அதனால் அவன் பிரெயினுக்கு ஸ்கேனு, பிரெயினில் அதை பண்ணு, பெட்டை பண்ணு, இது பண்ணு பிரெயினையே பார்த்துட்டு இருக்கானுங்க. டே தலைவலிக்கு பிரெயின் தவிர வெளியில் இருக்க பொண்டாட்டி கூட தலைவலி இருக்காங்க. அதையும் கவனிக்கணும்னா ரொம்ப பிரெயினே பார்த்து பிரயோஜனம் இல்லைடா அப்படின்னா. ஸோ அப்படி தான் அந்த ரிப்போர்ட்டை பார்த்தபோது அதில் கொஞ்சம் என்ட்ரிக் டைஃபாய்டு இருக்கிற இது இருந்தால் அதுக்கு தான் நான் மருந்து கொடுத்தேன். 2 நாள் சரியாயிட்டாங்க, தலைவலி சரியாயிடும். என்ட்ரிக் இப்போ டைஃபாய்டில் தலைவலி வரும் டெஃபினட்டாக. ஸோ இந்த மாதிரி டாக்டர் நல்ல பேர் வாங்கி பெரிய ஆள் ஆகிட்டார் அப்படின்னா அது ஒரு ஆக்சிடெண்ட் தான். அவருக்கு நேரம் நல்லா இருக்குது, அது சரியாயிடுது. நான் ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் ஒரு டாக்டர் அப்படிங்கிறதுக்காக இல்லை. சில விஷயங்கள் தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும்னா ஒன்று சொல்லலாம். சில டாக்டருங்க அப்படி இருக்காங்க. ஒரு ரொம்ப லீடிங் கார்டியாலஜிஸ்ட், அவர் பேர்லாம் சொல்லணும், எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருந்தார். என்கிட்ட வந்து கேட்டபோது இது மாதிரி என் பிரதரை கொஞ்சம் கன்சல்ட் பண்ணோம் பண்ணுறீங்களா சார்? என்ன சார் நீங்கள் போய் என்ன போய் சொல்கிறீங்களே, நான் ரொம்ப ஜூனியர், நான் கார்டியாலஜி தான் நீ நியூராலஜி தான் பண்ணி பண்ணுறேன். அவனுக்கு பார்க்கின்சன் டிசீஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, அதான் மருந்து சாப்பிட்டுருக்காரு. யார் சார் பார்த்தா ஒரு லீடிங் நியூராலஜிஸ்ட் பேர் சொன்னார். சரி சார் நீங்கள் அழைச்சி நான் பாருங்க, அவர் கொடுத்துருக்காரு சார், நான் என்ன புதுசாக பண்ண போகிறேன், இந்த பரவாயில்ல நீங்கள் பெரியவர் கேட்கும்போது நான் எப்படி மாட்டேன்னு சொல்கிறேன், அழைச்சிட்டு வாங்கன்னு. பேஷண்ட் நடந்து வரார். வந்த உடனே சொல்லிட்டேன் இது பார்க்கின்சன் இல்லை. ஏன்னா பார்க்கின்சன் பற்றி நான் ஸ்பெஷலைஸ் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். நான் லண்டனில் பார்த்தா பார்க்கின்சன் இல்லை. அவர் ஒரு மாதிரி இந்த கிராமத்தில் கால்வாயில் இந்த வாய்க்கால் இருக்கோம்ல, தண்ணி ஓடும், அதில் எதிர்த்து நடந்திருக்கீங்களா யாராவது? அதோடு எதிர்த்து அப்படி ஸ்டிஃபாக நடந்தால் தான் அந்த ஓட்டத்துக்கு எகென்ஸ்டாக நடக்க முடியும். வேடிங் த்ரூ தி வாட்டர்னு அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி தான் நடப்பாங்க. அந்த மாதிரி நடந்து வர்றார் அவர். சார் இவருக்கு நிச்சயமாக இது பார்க்கின்சன் கிடையாது. பின் என்ன சார் பார்க்கின்சன்? அவர் சொன்னார் சார் மருந்து கொடுத்துட்ருக்கேன். மருந்து நிறுத்துங்க, அது தேவையே கிடையாது. எனக்கு சின்ன சந்தேகம் இருக்குது, இவருக்கு வந்து
ஸ்பைனல் கார்டில் கம்ப்ரெஷன் இருக்குது, கழுத்தில் கட்டியாக இருக்கலாம், இல்லை டிஸ்க் இருக்கும், அதுதான் இருக்குது. இது பார்க்கின்சன் இல்லை. அப்படி ஸ்லோவாக நடக்கிறதுனால பார்க்கின்சன் ஆகிட முடியாது. என்ன சார் சார் நீங்கள் ஒரு எம்ஆர்ஐ பண்ணிட்டு வாங்க சார் பார்க்கலாம். அவர் டாக்டர் தானே. போய் மறுநாள் அப்படியே மூஞ்சியில் இவ்வளோ இதோட வந்தார். சார் நீங்கள் சொன்னது கரெக்ட் சார், அவருக்கு ஸ்பைனல் கார்டில் ஒரு சின்னதாக டிபி கட்டி அமுக்கிட்டு இருக்கு சார். அப்படி என்ன பண்ணால் இப்போ உங்கள் சர்ஜனை போய் பாருங்கள், ஆப்ரேட் பண்ணுவார். யாரை சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், யாராவது சொல்லுங்கள். இது ஆஃப் த ரெக்கார்டு, இது ரெக்கார்ட் ஆகுமா? சரி. அவர் வந்து கேட்டபோது நான் ஒரு பெரிய லீடிங் சர்ஜன் ஒருத்தர் பேர் சொன்னேன். அவரா சார், அவர் பிராமினாஸே சார். சார் இப்போ உங்களுக்கு யாரை தேவையோ இப்போ நீங்கள் பண்ணிக்கோங்க சார். அப்புறம் அவர் போய் பண்ணிட்டார். அப்புறம் அவர்கிட்ட வரவே இல்லை, நல்லாயிட்டார் அவர். வாட் தி மைண்ட் டஸ் நாட் நோ த ஐஸ் டூ நாட் சீன்னு ஒன்று உண்டு மெடிக்கலில். உனக்கு அதை பற்றி தெரியலனா, மூளைக்கு தெரியலனா கண்ணில் படாது அது உனக்கு. அதனால் அன்லஸ் யூ கீப் சீயிங், படித்து நான் என்னோடய நியூராலஜி எல்லாம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்தது தான். நான் படித்ததுலாம் பேஷண்ட் பார்த்தப்புறம் படித்தது எல்லாமே எனக்கு ரிவர்ஸில் நடக்குது. எனக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணப்பறம் எஃப்ஆர்சிபி கொடுக்குறாங்க, பேஷண்ட் பார்த்தப்பறம் நான் படிக்கிறேன், படித்தப்பறம் பேஷண்ட் பார்க்குறது இல்லை. பேஷண்ட் பார்த்தா அதை போய் படிக்கணும், போய் என்ன புதுசாக இருக்குது, இது என்ன தலையை உடச்சிக்கணும். அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரேர் கேஸ் ஒன்று. ஒரு 8 வயசு பொண்ணு, 8 வயசுலேருந்து தெரியும் எனக்கு. அதுக்கப்புறம் பிகாம் படிக்கும்போது தான் இந்த சைல்டு டைட். அந்த குழந்தைக்கு வந்து நடக்க முடியல, கை கால்லாம் இருக்குது, நல்ல புத்திசாலி பொண்ணு. அது வந்து எல்லோரும் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அது வந்து அந்த குழந்தைக்கு சிறுமூளை டெவலப் ஆகலை, அது இதுன்னு சொல்லி நிறைய பண்ணியிருக்காங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் ஒரு கோடு அந்த என்ன வியாதி போட்டிருக்கா, அதை கண்டுக்காம விட்டார். அது ரொம்ப ரேர் கண்டிஷன் விட்டார். அது அந்த குழந்தை வந்தபோது நான் பார்த்தேன், எனக்கு அட்வான்டேஜ் ஸ்கின்லேயும் நியூராலஜி ரெண்டுத்துலேயும் இருந்ததுனால அந்த அட்வான்டேஜ் அந்த குழந்தைகிட்ட இருந்தது. அந்த குழந்தையோட கண்ணை பார்த்தபோது கண்ணில் ஒரு பிளட் வெசல் நல்லா பெருசாக இருந்தது. இது ரொம்ப ரேராச்சு. அது இந்த குழந்தை நடக்கும்போது குடிச்ச மாதிரி நடக்குது, பேச்சு குளருது. ஸோ ரொம்ப ரேர் கண்டிஷன் அது. உலகத்துலேயே இது வரைக்கும் 10-15 கேஸ் தான் அது ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஏடாக்ஸியா டெலஞ்சாக்டேசியான்னு பேர் அதுக்கு. அதை நான் டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணேன். கடைசியில் அது எதிர்பார்த்த மாதிரி தலையில் அதுக்கு வேறு ஏதோ கட்டி வந்து தவறிடுச்சு. அதை வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணேன் ஒரு மீட்டிங்கில். இன்றைக்கும் யூடியூப்பில் நிறைய பேரால் பார்க்கப்பட்ட ஒரு கேஸ் ரிப்போர்ட் அந்த கேஸ் ரிப்போர்ட். இதுக்கு வந்து ஒரு டிகிரியெல்லாம் வேண்டியதில்லை. யூ டோன்ட் நீட் அ டிகிரி, யூ டோன்ட் நீட் எனிதிங். ஆல் தட் யூ நீட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஆல் தட் யூ நீட் இஸ் ஓப்பன் மைண்ட். ஒரு பேஷண்ட் வந்தவொடனே அவனுக்கு இதுதான் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அந்த மாதிரி நான் மிஸ் பண்ணதும் கேஸ் இருக்குது. ஒரு 18 வயசு பொண்ணு இப்படி நடக்குது, தள்ளாடி நடக்குது. ஒருத்தர் நல்லா நடக்குது, ஒருத்தர் இப்படி நடக்குது. அவங்க ஒய்ஃபுக்கு எங்களுக்கெல்லாம் எனக்கு ஒரு டிக்டம் உண்டு. தலைவலி பற்றி வரும்போது 4 வயசு 5 வயசு குழந்தைக்கு தலைவலி வந்ததுனாக்கா நிச்சயமாக அது ஏதோ ப்ராப்ளம் இருக்கும். ஒன்று படிக்கிறதுல கஷ்டம் இருக்கும், பியர் குரூப்போட ப்ராப்ளம் இருக்கும், டென்ஷன் அந்த மாதிரி ஹெட்டேக் இருக்கும், இல்லை ஃபிட்ஸாக இருக்கலாம். அதுமாரி ஒரு 15-16 வயசு பொண்ணுக்கு தலைவலி வருதா நிச்சயமாக காதலில் விழுந்துருக்குது, அது கண்டுபிடிச்சிடலாம். ஒரு 25 வயசு கல்யாணம் ஆன ஒன்று தலைவலி வருதுன்னா மாமியார் நாட்டினார் இல்லை வீட்டுக்காரனா படுத்தலாம் தலைவலி. 60 வயசுக்கு அப்புறம் தலைவலி வருதுன்னா கட்டிக்கிட்டு இருக்க ஜாகிரதையாக இருக்கணும் கொஞ்சம் ஸோ ஏஜுக்கு ஏற்ற மாதிரி தலைவலிக்கு என்ன நம்ம காரணம்னு ஓரளவுக்கு நம்மளால் பண்ண முடியும். ஸோ இந்த குழந்தை நடக்க முடியலன்னொன்னே எம்ஆர்ஐலாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க வெளியிலே. அவங்க எல்லா டெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதையும் பார்த்து நானும் மிஸ் பண்ணிட்டேன். அது கண்ணு தெரியுது. இட்ஸ் வெரி ஸ்மால் மைனர் சேஞ்ச். அது நான் என்ன சொல்கிறேன், இல்லை இது குழந்தை ஃபங்க்ஷனில் இருக்கும் போல் இருக்குன்னு சொல்லி நான் ஏதோ மருந்து கொடுத்தேன், கொஞ்சம் பெட்டராச்சு, ஆனால் சரியாகலை. அப்புறம் அது என்னோட இருக்கிற ஒரு எம்டி ஜென்ரல் மெடிசன் படிக்கிற ஒரு ப்ரொஃபஸர் அவர் சொன்னார், சார் ரொம்ப ரேர், இது ஒரு B12 ஒன்று பண்ணி பார்க்கலாமா? சரி பண்ணலாம், ரொம்ப ரேர் பண்ணேன். எல்லோரும் B12 சாப்பிட்டே இருக்காங்க, எங்கடா இருக்கும் பண்ணலாம். பண்ணி பார்த்தா அது லோவாக இருந்தது. திருப்பி அந்த எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துட்டு ரேடியாலஜிஸ்ட் கூப்பிட்டு, சார் இன்னொரு தடவை பார்த்து சொல்லுங்கள் இதுன்னு. அது ரொம்ப ரேர் கண்டிஷன், வெரி வெரி ரேர். சப்அக்யூட் கம்பைன் டீஜெனரேஷன் பேர் இருக்குது. ஸ்பைனல் கார்டில் பின்னாடி ஒரு ட்ராக்ட் வந்து அது ஒர்க் பண்ணல. ஸோ அவங்களுக்கு வந்து கண்ணை முன்னே விழுந்துருவாங்க, அந்த பேலன்ஸ் தெரியாது. ஸோ அவங்களுக்கு B12 கொடுத்தோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஷி பிகேம் ஆல் ரைட். ஸோ மிஸ் பண்ணுறதுங்கிறது நம்மளும் பண்ணுவோம். ஸோ ஒரு டாக்டர் அப்படிங்கிறதுனால என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில், ஹவு டு யூ சூஸ் அ டாக்டர்? யூ ஹாவ் யுவர் ஓன் ஃபேமிலி டாக்டர் ஃபஸ்ட். முதல்ல MBBS டாக்டர் போங்க, ரெகுலராக போங்க. அவர் சொன்னப்பறம் நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் போங்க. எடுத்தோடனே ஸ்பெஷலிஸ்ட் போகாதீங்க. இப்போல்லாம் ஸ்பெஷலிஸ்ட்னாக்கா வலது மூக்குக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு, இடது மூக்குக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னு எங்கே பார்த்தாலும் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்லாம் போகவே போகாதீங்க. கோ டு யுவர் டாக்டர்.
ஏன் சொல்கிறேன்னா எங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க பேஷண்ட்ஸ். சார் எனக்கு நரம்பெல்லாம் வலிக்குது சார், இங்கே பாருங்க சார் நரம்பெல்லாம் சுற்றிட்டு இருக்குங்க, வெரிகோஸ் வெயின், அது தமனி வெயின், அது நரம்பே இல்லையா, நரம்பு நாங்களே பார்த்தது இல்லையா, டொயின் நூல் மாதிரி இருக்கும், அது வெயின், அது போய் வாஸ்குலர் சர்ஜனை பாரியான்னு சொல்லுவோம். சார் முட்டிலாம் வலிக்குது, நரம்புலாம் வலிக்குது சார், அது ஒன்று அது எலும்பு டாக்டர் போய் பாரு, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ஜாயிண்ட். ஸோ யார்கிட்ட போகணுன்னு தெரியாமல் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு போகணும், அவங்களே நினச்சிட்டுருவாங்க இது நரம்பு வியாதின்னு. ஸோ அந்த மாதிரிலாம் ஹாவ் அ ஃபேமிலி டாக்டர், கெட் இஸ் ஒப்பீனியன், அதான் கோ டு தி கரெக்ட் ஸ்பெஷலிஸ்ட். உங்களுக்கு 5 minutes இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்கன்னு சொல்கிறேன். இல்லை மன்னிக்கணும், என்னன்னா டாக்டரை வந்து நான் டாக்டராக இங்கே கூப்பிடல, டாக்டரை தவிர அவர் கடந்து வந்த பாதையே நமக்கு சொல்லலாம். இங்கே வந்து ரொம்ப டெக்னிக்கலாக டாக்டர் இதாக போயிட்டார். ஆக்சுவலாக இதை கேட்கும்போது தான் நமக்கு தெரியும் அவருக்காக தனியாக ஒரு செஷன் வைக்கணும். இந்த மெடிக்கல் சைடு இவ்வளோ டீட்டெயிலாக எல்லாருக்கும் ஒரு அறிவுறுத்தல், எல்லாருக்கும் ஒரு நாலேஜ் வர்றதுக்காக அப்படி ஒரு பிளான் வச்சுருக்கேன் இப்போது. அதனால் இப்போ கேள்வி வந்து அவரோட பர்சனல் இதில் எதாவது கேட்குறதுனா கேளுங்க, மருத்துவத்தில் வேண்டாம், அது தீராது. அவர் பர்சனல் விஷயத்தில் மட்டும் கேட்குறேன், ஒரு 5 minutes. அதுக்கு முன்னாடி அவருக்கு சின்ன ஒரு எக்ஸ்பிளைன், அவர் சொன்னதான் நான் கேட்டேன். ரொம்ப பவ்யமான ஸ்டூடெண்ட் நான் அவருக்கு. அவர் சொன்னார் வந்து நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு டாக்டர் ஆனீங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னார். ஸோ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த டாக்டர் ஆகி இந்த நிலைக்கு வந்திருக்கேன், கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்தப்பறம் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடிஞ்சது. படிப்பு தான் முக்கியம்னு இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்காக அந்த 2 எக்ஸாம்பிள் சொன்னேன். கேள்வி கேட்கலாம்.